உண்மையிலே ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு பிடிஏ மெம்பரா இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? ஒரு பிடிஏ மெம்பரா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம். தன்னிலை தான் உணர்ந்தால் இத்தரணியில் தனிமையிலும் தலை நிமிர்ந்து வாழ்ந்துடலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நமக்கு நாம் யாருன்னு தெரிஞ்சா யாரோட உதவியுமே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்? தலை நிமிர்ந்து வாழ்ந்துடலாம். அதாவது வார்த்தை என்பது மிக மிக முக்கியம். நம்மளோட எனர்ஜிக்காக வேண்டி ஹார்லிக்ஸ் சிலர் பேர் போட்டு குடிப்போம், பூஸ்ட் போட்டு குடிப்போம், இல்லை பீடியாஷோர் குடிப்போம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? ஆனால் மொத்தத்தையும் ஒரே ஆள் போட்டு நமக்கு எனர்ஜி கொடுத்த அண்ணன் எனக்கு தம்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜெகன். இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை அண்ணன்னு சொல்லி அவங்க வயசை குறைக்கிறக்காண்டி தங்கச்சின்னு போகிறாங்க. அண்ணன் இல்லை, நான் தம்பி, அது என்னோட அக்கா. ஓகே. அக்கா. ஸோ எல்லாருக்கும் இவ்வளோ எனர்ஜி கொடுத்த ஆள் என்னோட லைஃப்பில் நான் உங்களை தான் சார் பார்க்குறேன். தம்பி உங்களை தான் தம்பி பார்க்குறேன். இதே மாதிரி தான்க்கா கோயம்புத்தூரில் ஒரு அக்கா ரொம்ப பாசமா உன்னை நான் தம்பியா கூப்பிடுறேன்டான்னாங்க. தம்பியா கூப்பிடு அக்கான்னு நான் சொன்னேன். அந்த அக்காவும் வந்து டே தம்பி, உண்மையிலே உன்னை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, என் ஞாபகமா வச்சுக்கன்னு சொல்லி 2 செயினில் ஒரு செயினை கலட்டி என் கழுத்தில் போட்டுச்சு. அதில் இல்லை சும்மா சொன்னேன், அது போட்டுச்சு. இங்கேருந்து சைக்கிள் செயின் கூட வராதுன்னு எனக்கு தெரியும். கீ செயினாவது வந்தாலும் பரவாயில்ல, சும்மா விளையாடி சொன்னேன். அக்கா எவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. டே அக்கா தம்பிக்கு ஒரு பாட்டு போடுறா டீச்சர். தம்பி இல்ல, எனக்கு ரொம்ப ஆசை தம்பி இருக்கணும். அக்கா இன்னையில இருந்து நான் சொல்றேன், நான் தான் அவங்க தம்பி, அவங்க தான் என்னுடைய அக்கா. அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே சொல்லுங்க. காதை திருவி பாத்தியா, அக்கா வந்து இந்த தம்பி சேட்டை பண்றப்ப அந்த காதை திரி கொட்டு வைப்பாங்களா, டே ஏன்டா சேட்டை பண்றேன்னு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போனா ஒரு அவார்டு கிடைக்கும், பொன்னாடை கிடைக்கும். ஆனா ஆவூருக்கு வந்தா ஒரு அக்கா கிடைச்சிருக்கு. அக்கா நீ கடனை வாங்கி வச்சிருந்தேன்னா அதை நான் கட்டணும். நீ சொத்து டீச்சருக்கா, அப்போ உன் சொத்துல எனக்கு பங்கு இருக்குக்கா. எங்க அக்கா சொத்துல பங்கு கேட்டு வருவேன். இல்ல, எங்க அக்காவுக்கு நான் ஒரு தம்பியா எப்போதுமே இருப்பேன். காட் பிளஸ் யூ மோர். அக்கா நீங்க டீச்சர் தானே? சரி, எங்க அக்காவுக்கு என் கையால தம்பி கையால ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துறேன், சரியா? எங்க அக்காவுக்கு தம்பி கையால ஒரு டைட்டில் கொடுத்துறேன். ஓகே டே, எங்க அக்காவுக்கு டைட்டில் கொடுக்கணும். குர்ரா டீச்சர், குர்ரா. ஷுவர் அக்கா, தேங்க்யூ. எனக்கு தங்கச்சி தான் இருக்கு, அக்கா இல்லை. எனக்கு தங்கச்சி தான் இருக்கு, அக்கா இல்லை. யா அக்கா, தேங்க்யூ. குர்ரா குர்ரா. எங்க அக்காவுக்கு தம்பியா எங்க அக்காவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாமா? கெட் ரெடி. 1 2 3. கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா மகளென. கிரேட் டீச்சர், கிரேட் டீச்சர், கிரேட் டீச்சர். Thank you so much அக்கா. God bless. Thank you. Thank you so much. Thank you அக்கா. Thank you. Thank you அக்கா. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான். சரோ சிஸ்டர், சரோ சிஸ்டர் எங்க இருக்கீங்க? சிஸ்டர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சுப்பீரியர் சிஸ்டர், தேங்க்யூ. சுப்பீரியர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வாங்க. டிஜே, சுப்பீரியருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். கான்வென்ட்டுடைய கை பக்குவோம், நைட் ஆனாலும் கையை நக்குவோம். நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க சிஸ்டர். தேங்க்யூ சுப்பீரியர். ஸோ சரோ சிஸ்டர் இங்கே வாங்க. எங்கள் சுப்பீரியருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துறேன். ஓகே, சுப்பீரியருக்கு ஹார்ட் ஒர்க்கர். ஓகே, உண்மையிலே எங்கள் சுப்பீரியர் கிரேட் ஹார்ட் ஒர்க்கர் தான். எங்கள் சுப்பீரியருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு கோ. பெஸ்ட்டு. ஓகே, எங்கள் பிரின்ஸிபல், அவங்க பிரின்ஸிபல்ன்றனால அவங்களுக்கு சிஸ்டர் இங்கே நில்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சிஸ்டர்ன்றனால பெஸ்ட்டு பிரின்ஸிபலுக்கு என்ன கொடுக்குறது, பிரின்ஸிபலுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறது கொடுத்துடலாமா? அவருக்கு ஓகே. என்னோட தங்கச்சி சார்பில்
என்னோட தங்கச்சி சார்பில் இங்கே குட்டி தங்கச்சி 10th எல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே குட்டி தங்கச்சிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய தங்கச்சியில் வந்து ஒரு குட்டி தங்கச்சியை நான் செலக்ட் பண்ணி அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் கேர்ள்ஸ் சார்பில். சரியா? கேர்ள்ஸ் சார்பில் குட். பாப்பா வா பாப்பா. பாப்பா ஸ்கூட்டி ஓட்டக்கூடாது, ராயல் என்ஃபீல்டு பைக் ஓட்டணும். தைரியமா இருக்கணும் தங்கச்சி, தைரியமா இருக்கணும். ஓகே? ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் என்ன டைட்டில் தர தெரியுமா? கேர்ள்ஸுக்கு என்ன டைட்டில் தெரியுமா? உங்க எல்லாருடைய சார்பிலையும் அவன் அந்த டைட்டில் வாங்குறா. கம்மியர் வா பாப்பா, அவளுக்கு என்ன டைட்டில்னு பார்க்கலாம். ஓகே, நீங்க அங்க போய் நில்லுங்க பிரதர். எங்க அண்ணன் ஒருத்தருக்கு கையெழுத்தே போட தெரியாது. எங்க அண்ணி வந்து தான் கையெழுத்து போட சொல்லி கொடுத்தாங்க. அப்படி எங்க அண்ணன் பட்ட கஷ்டத்தை எங்க அண்ணன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. டே தம்பி, உனக்கு என்ன டைட்டில் தெரியுமாடா? வாடா செல்லம், எங்க இருக்கான் அவன்? வா. உனக்கு என்ன டைட்டில் தெரியுமா? இட்ஸ் வெரி ப்ரிசியஸ் டைட்டில் மேன். உன் அப்பா வந்து படிக்கல, கையெழுத்து போட கூட தெரியல. பட் ஆனால் அவங்க மம்மி சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் மம்மி படிச்சனால உன் சித்தப்பா சொன்னார், என் அண்ணன் பையன் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொன்னார். வாட்ஸ் யுவர் அம்பிஷன்? போலீஸ் ஆகணும்னு ஆசை. என்ன ஆகணும்னு ஆசை? போலீஸ். நில்லு, நீ போலீஸ் இந்த பக்கம் திரும்பி நில். நீ போலீஸ் ஆனோடனே நிறைய பேருக்கு நீ சல்யூட் அடிப்ப. நீ போலீஸ் ஆகணுன்றதுக்காண்டி உங்க ஜெகனன் நான் உனக்கு சல்யூட் அடிக்கிறேன். சல்யூட். கண்டிப்பா நீ போலீஸ் ஆகி இதே ஸ்கூலுக்கு நீ சீஃப் கெஸ்டா வருவ. உனக்கு ஒரு டைட்டில் தரேன். வாட் டைட்டில்? எல்லா பாய்ஸ் சார்பிலும் உனக்கு இந்த டைட்டில். கேமரா. அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது, அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது சிஸ்டர். எங்க அண்ணன் பையனுக்கு நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாமா? என்னுடைய அண்ணன் பையனுக்கு நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாமா? கைத்தட்டலோட so happy to give that. இன்ஷால்லா, மாஷால்லா, பிரைஸ் தி லார்ட். முருகா, எல்லா இறை சக்தியும் சேர்ந்து அவனை நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாமாக எல்லா இறைவனிடம் நான் துவா கேட்கிறேன். God bless. Thank you. வாங்கண்ணா. இங்க வாங்க, நில்லுங்க. ரைட்ல வந்துருங்க. ஒரு அருமையான ஒரு தருணம். அவர் ஆனந்த கண்ணீருடன் நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் கொடுக்கக்கூடிய அருமையான தருணம். அவருக்கு ஆனந்த கண்ணீர் சிஸ்டர். வீரமா சிங்க மாதிரி பேசினாரு சுப்பீரியர். சீத ஆனந்த கண்ணீர். God bless. அவன் கண்டிப்பா ஒரு நாள் சாய்ச்சி வருவான். இங்க இருக்க எல்லா பாய்ஸ் சார்பில் நான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். அப்துல் கலாம் மாதிரி வரணும். நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் நீங்க தான். ஓகே? God bless you. All the best. Thank you. தேங்க்யூ ஸோ மச். அது நல்லா இருப்பீங்க சாமி. பெரியவங்க காலில் மட்டும்தான் விழுகணும். அம்மா அப்பா காலை தவிர யார் காலையும் விழக்கூடாது. இறைவனுக்கு முன்னாடி மட்டும்தான் தலை குனிஞ்சு நிற்கணும். யாருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஏய் சூப்பர். கம்மியா அங்கே போய் சிஸ்டர் இப்போ அருமையான ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே, அங்கே போய் நில்லுங்களேன். உன்னாலே முடியாது
ஓகே, ஒரே ஒரு விஷயம். சரோ சிஸ்டர் அப்படியே சென்டர்ல வந்துருங்க. சரோ சிஸ்டர் அவங்க சென்டர்ல வந்துருங்க. 2 3. ஓகே, பெரிய கிளாப். இதான் என் குடும்பம். This is a family. This is the family. Very good. அப்படியே கை கீழே போடுங்க. செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து Thank you so much. Thank you brother. நான் படிக்கிறேன் மண்டையில ஏற மாட்டேங்குது. படிக்கிற நீ மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னா அப்ப மண்டையில வேற ஏதோ ஒன்று ஏறி இருக்கு. அதை இறக்கி வை, கண்டிப்பா மண்டையில ஏறும். மண்டையில ஏதோ ஒன்று ஆல்ரெடி ஏறி இருக்கு. அதை இறக்கி வச்சா மண்டையில ஏறும். எப்படி தெரியுமா படிக்கணும்? கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. அப்பா அம்மா சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. ஐயா 10th நல்லா மார்க் எடுக்கணுமா? கஷ்டம்லாம் படாத. ஐயோ மேக்ஸ் நல்லா பண்ணுமா? கஷ்டம்லாம் படாத. ஒருத்தன் பார்க்குறான், எல்லாரும் கஷ்டப்பட்டு படிப்படின்னாங்க, நீ என்னென்ன கஷ்டப்படாதன்ற. ஒரு டீச்சர் அங்கேருந்து முறைச்சி பார்க்குது. டே என்னடா தப்பா மோட்டிவேட் பண்ற? கஷ்டப்பட்டு படிச்சாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி கொடுத்தா நீ கஷ்டப்படாதன்னு சொல்ற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. டே இங்கே பாடுறா, டே பாய்ஸ், நீ கஷ்டப்படாமல் படிக்கணும்னு சொல்றதுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கஷ்டப்படாமல் படிக்கணும்னு சொல்லட்டுமா? டீச்சர், இவங்க படிக்கிறப்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, ஆனால் இஷ்டப்பட்டு படித்தா எப்படி இருக்குன்ற ஒரு சாம்பிள் காமிக்கலாமா? கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொன்னல. கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொன்னல. இப்போ பாரு அண்ணா, இந்த கேமராவை சைடில் கொண்டாந்துக்கிறியாண்ணா? சைடில் கொண்டாந்தா இந்த 2 பக்கமாக எடுக்கலாண்ணா. இந்த கேமரா சைடு கொண்டாந்து. ஆடியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? காது குத்துல ஆரம்பிச்சு கல்யாணம், கச்சேரி, சடங்கு எல்லாத்துக்கும் நம்ம செட்டு தான். இந்த மாடசாமி குழாயில இருந்து வர சவுண்ட் இந்த மலைகளுக்கு அங்கிட்டு கேட்கும், எங்கிட்டு திருவண்ணாமலைக்கு அங்கிட்டு கேட்கும். சந்தோஷம்னே அப்படியே மெயின்டைன் பண்ணு. தேங்க்யூ. ஒன்று அந்த ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் எல்லாம் அவருக்கு டெடிகேட் பண்ண. இவ்வளோ அழகாக வீடியோ எடுக்கிறாரு. அப்போ இந்த கேமராமேன் அவர் போட்டோ எடுத்தோடனே கிசுக்குன்னு சத்தம் வந்துச்சு. அப்போ அவருக்கு கிஸ்கு. இப்போ திருக்குறள்ல 38வது குறள் என்ன குறள்னு கேட்டா ஒருத்தர் எந்திரிச்சு அதுவும் திருக்குறள் தான்றான். ஓகே, கஷ்டப்பட்டு தாண்டா நீங்க படிக்கிறீங்க, ஆனா நீங்க இஷ்டப்பட்டு பண்ணணும்னு நான் சொல்றேன். படிப்பை இஷ்டப்பட்டு படிக்கலான்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டுமா? ஆமா, ஒரு போயத்தை மனப்பாடம் பண்ணு. போயமா மேக்ஸ் எழுது, ஃபார்முலாவா, தமிழா, கெமிஸ்ட்ரியா அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா இஷ்டப்பட்டு இப்போ உங்களை படிக்க வைக்கவா? கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க வைக்கவா? இப்போ நான் ஒரு சினிமா பாட்டு 3 பாட்டு போடுவேன். அந்த 3 பாட்டை கஷ்டப்பட்டு பாடுறியா இஷ்டப்பட்டு பாடுறியான்னு பார்க்கலாமா? பாப்போமா? டிஜே ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிங்க. டிஜே 1 2 3 கெட் ரெடி. ஓகே, 1 2 3. ஆமா, ஓகே ஓகே, இன்னொரு பாட்டு போட்டு டிஜே. இப்ப பாரு, இஷ்டப்பட்டு பாடுவாங்க பாரு. ரெடி 1 2 3. அம்மா அம்மா கம்மன் சிங்கர் குயின தேடி டைலா டைலா மாலா மாதி கோல்டன் ஸ்பாரோ நீலா லைஃப் ஸ்டாப் சாரோ போயடு. நிப்பாட்டு நிப்பாட்டு, இந்த வாரேன். இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லா மண்டையில ஏறும், படிப்பெல்லாம் நல்லா ஏறும். சினிமா பாட்டை ஒருத்தி எப்படி பாடுறா தெரியுமா? கோல்டன் ஸ்பாரோ. பிரியல. ஆனா சினிமா பாட்டு மட்டும் எப்படி மனப்பாடம் ஆகுது உங்க பிள்ளைங்களுக்கு? யோசிங்களா? ஏன்னா சினிமா பாட்டை பூரா அதுக்கு இஷ்டப்பட்டு பாடும், பாடம் எடுக்கிறப்ப கஷ்டப்பட்டு பாடும். எப்படி பாடுறான் பாருங்க. அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க அப்படி பாடுது. என் பயலுக கூட அமைதியா கத்திரிக்காய் எட்டி முருகி அம்மா வந்து கொஞ்சினதும் நிப்பாட்டு. இதுகளுக்கு மனப்படம் ஆகல. அப்பா அம்மா இதுகளுக்கு மனப்படம் ஆகல, இதுகளுக்கு படிப்பு வரல. அங்க அந்த அம்மா சொல்லுது, ரேடியோவை நிறுத்திட்டா கூட பாடுறாங்களே.
அந்த அம்மா அழகா சொல்லுதுரா டீச்சர், ரேடியோ நிப்பாட்டினப்ப கூட பாடுறானே. இவங்களுக்கு படிப்பு வரலன்னு யார் சொன்னா? இவங்களுக்கு மனப்பாட சக்தி இல்லையா? இவங்களுக்கு மனப்பாட சக்தி இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் புக்கை எடுத்ததோட டிவி எடுத்ததா அதிகம். இவளை மனப்பாட சக்தி காரணம் நீங்கள் கொடுத்த செல்போனு, அதில் பார்த்த ரீல்ஸு. இது பார்த்தான்னு வீட்டில் போட்டப்போ பக்கத்து கிராமத்தில் பாட்டு போட்டால் கூட ஆடும். ஊச்சவ பேச்சவ. நம்ம காதில் எதை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் மனப்படமாகும். அப்போ புக்கு அதிகமாக கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டே இருந்தா அது மனப்படமாக ஆயிரும். கஷ்டப்பட்டு படிக்கணுமா இஷ்டப்பட்டு படிக்கணுமா? இப்போ கேட்டுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? சொல்கிற விஷயத்த சொல்கிற மாதிரி சொன்னால் கேட்குற விஷயத்த கேட்குற மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கேட்பாங்க. அவங்கள போட்டு மாடு எருமை சனியை என் வயிற்றுல வந்து பிறந்த பாரு, உங்கள் அப்பே மாதிரியே வந்திருக்க போட்டு அப்படி பண்ணால் அப்புறம் எப்படி இருக்கும்? திட்டுறப்ப நீங்கள் எப்படி தெரியுமா திட்டணும்? உங்கள் பிள்ளைங்கள டாக்டர் ஆகு, கலெக்டர் ஆகு, போலீஸ் ஆகு, லாயர் ஆகு, வயிறேறிய சொல்கிறேன் நீ கலெக்டராக தான் ஆவ அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு அம்மா பார்க்குது, திட்டுறப்ப எப்படிரா அப்படி திட்ட முடியும்? அதுக்கு பண்ணுற சேட்டை. அப்பா அம்மா ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி படிக்கிறாங்க பாருங்க. ஓகே, என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, கஷ்டப்பட்டு படிக்க கூடாது, கஷ்டப்பட்டு படிக்க கூடாது. என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ஒன்னே சொல்றேன் ஜெகனண்ணா, உணவுக்கு உப்பு அவசியம், அறிவுக்கு படிப்பு அவசியம், வாழ்க்கைக்கு நட்பு அவசியம்னு சொல்லி சொன்னேன். ஒன்னே சொல்றேன் என் அன்பு தங்கச்சிகளா, பாப்பா கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு ஒரு பொண்ணை படிக்க விடாம கிராமத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பாப்பா. ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிள்ளையா +1 படிக்கிறப்ப சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க பாப்பா. கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போற வீட்டில் ஹஸ்பண்ட் சரியில்லாட்டினா அந்த பிள்ளைய நடுத்தருவில் நிப்பாட்டிடுவான். பெற்றோரே ஒரு பெண் பிள்ளைக்கு கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா கல்வியை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா வால்யூம் மைக் வால்யூம், போற வீட்டில் கல் நெக்லஸ் அழிஞ்சாலும் அவ கல்வியை வச்சு 1000 கல் நெக்லஸ் வாங்கிக்கிறவா. ஒரு பெண்ணுக்கு கல் நெக்லஸ் முக்கியம் இல்ல, கல்விதான் முக்கியம். திருமணமாகி போற வீட்டில் புருஷன்கிட்ட காசு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு கையேந்தி நிற்க கூடாது. கணவனுக்கே காசு கொடுக்கிற பொண்ணா வேலைக்கு போறவளா இருக்கும். மடியர் அப்பா அம்மா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் ஏற்றுமா? பேக் ஸ்பீக்கர் எனக்கு எக்கோ வர மாதிரி இருக்குது. ஸ்பீக்கர் கொஞ்சம் ஃபீட்பேக், ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றுமா? ஃபீட்பேக் பின்னாடி ஸ்டேஜில் இருக்க ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட் ஏற்று என் பக்கம் திருப்பு. செக். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒன்று மட்டும்தான், அப்பா அம்மா நான் 3.5 வயசு வரைக்கும் பேசலை, இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா அது காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய என்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், படிப்பு தான் உன் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலில் போகணும். உன் கிராமத்தில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? படிக்காதவனா இருந்தா, டேய் நீ வாடா, என்னடா இப்படி வாடான்னு கூப்பிட்ற? ஆமாம் நீ படித்த படிப்புக்கு வா அப்படின்வாங்க. அதே நீ நல்லா படிச்சனா, சார் நீ வாங்க சார் அப்படின்வாங்க. அதே நீ நல்லா உயர் அதிகாரியாக வந்தனா அவங்க கைலி கட்டிட்டு போனால் கைலி இறக்கி போட்டுட்டு நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஒரு மனுஷனுக்கு மரியாதைன்றது பணத்தில் இல்லைல்ல, அவன் படித்த படிப்பில் மட்டும்தான் அவனுக்கு மரியாதை. அதுதான் உன் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம். என் அன்பு தங்கச்சிகளா, கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். என் அன்பு ஆசிரியரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் அன்பு ஆசிரியர்களே ஒரு விஷயம் நல்லா சொல்லி தரேன். கற்றுக் கொடுப்பதினால் தான் நாம் கற்றுக் கொடுப்பவர் என்று பேர் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு பையனோ பொண்ணோ எவ்வளோ வயசானாலும் அம்மா அப்பா அடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரே ஒரு ஃபீல்டுனா அது ஆசிரியர் ஃபீல்டு மட்டும்தான். ஆசிரியர்களே, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது இல்லை ஆசிரியருடைய வேலை, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது இல்லை ஆசிரியருடைய வேலை, படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது தான் ஆசிரியருடைய வேலை. அம்மா அப்பா படிக்கல, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கம்பை எடுத்தது அந்த காலம், அன்பை எடுத்தது இந்த காலம். என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, இன்ஸ்டால இருக்கிறது முக்கியம் இல்லடா, இன்ஸ்டால இருக்கிறது முக்கியம் இல்லை, இன்ஸ்டன்ட்டா நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்றதான் முக்கியம். ஃபேஸ்புக்கில் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஃபேஸுக்கு முன்னாடி இருக்க சிலபஸ் புக்கு தான் ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லடா, வாழ்க்கையில் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதான் முக்கியம். ஒன்று சொல்கிறேன், மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்புக்கு மரியாதை கொடுக்காத, மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்புக்கு மரியாதை கொடுக்காத, அப்பாவுக்கு மரியாதை கொடு. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ரம்மி விளையாடுறது முக்கியம் இல்லை, வீட்டில் நம்ம மம்மியோட இருக்கிறதா ரொம்ப முக்கியம்.
பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ரம்மி விளையாடுறது முக்கியம் இல்லை, மம்மி கூட இருக்கதான் முக்கியம். பாஸ்வேர்டு போட்டு வைக்க கூடாது போன்ல. அப்பா அம்மா கிட்ட பாசமான வேர்டை மட்டும்தான் போட்டு வைக்கணும் வாழ்க்கையில. பாஸ்வேர்டு போட்டு வைக்க கூடாது, பாசமான வேர்டை போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு செல்லு பேச்ச கேட்டா வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். செல்லு பேச்ச கேட்டா வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். செல்லு பேச்ச கேட்டா வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். அப்பா அம்மா ஆசிரியருடைய சொல்லு பேச்ச கேட்டாதான் வாழ்க்கையில உருப்படுவோம். செல்லு பேச்ச கேட்டா வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். அப்பா அம்மாவுடைய ஆசிரியருடைய சொல்லு பேச்ச கேட்டாதான் வாழ்க்கையில உருப்படுவோம். செல்ல விட அப்பா அம்மாவுடைய சொல்லு தான் ரொம்ப முக்கியம். 5-5-10 ஆல்வேஸ் நீ ஜெயிச்சு காமி, அதாண்டா வாழ்க்கையில கெத்து. ஜெயிச்சிருவேன்னு சொன்னா இந்த உலகம் உன்னை மதிக்காது. ஜெயிச்சவன் சொன்னா மட்டும்தான் உலகம் மதிக்கும். என் அன்பு ஆசிரியர்களே, இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பதிவு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான ஒரு பதிவு. ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஒரு பையன் 10th, தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த ஸ்கூல்லையும் இந்த மக்களும் ஆவூர் மக்களும் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் பின் ட்ராப் சைலண்ட். என்னோட தம்பிமார்கள் கவனிக்க வேண்டிய நேரத்தில் அழகா கவனிக்கிறீங்க. பிடி சாருடைய ஹெல்ப் இல்லை. சில இடங்களில் பிடி சார் விசில் அடிச்சு அமைதியா இருறான்வாங்க. ஆனால் யாரும் பக்கத்தில் பேசாமல் அண்ணனை கவனிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள், என் அன்பு தங்கச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த வாத்தியார் சொன்னாரா ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்று எவ்வளோ பண்ணாலும் என்னால் மாற்ற முடியல சார்னு சொல்லி சொன்னானா. 12ஆம் கிளாஸ் அந்த பையன் படிக்கிறப்ப அந்த பையன் ஒழுங்கா சில டைம் ஸ்கூலுக்கு வருவானா மாட்டானா. அந்த வாத்தியார் சொன்னாரா, நீ எல்லாம் ஸ்கூலுக்கு வரலாட்டினா நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவ, ஸ்கூலுக்கு வான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணப்ப அந்த வாத்தியார் சொன்னாரா, நீ கல் உடைக்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் சொல்றது நடந்த சம்பவம், நான் சொல்றது கதை இல்லை, நடந்த சம்பவம். நீ கல் உடைக்கதான்டா லாய்க்குன்னு அந்த பையன் அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் போய் எங்க வாத்தியார் என்னை கல் உடைக்க தான் லாய்க்கு, டே உன் நல்லதுக்கு தான்டா சொல்லியிருப்பார் வாத்தியார். உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பார், கவலைப்படாது. 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சு அவன் +2 முடிச்ச உடனே அந்த வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகி போறப்ப அவருடைய பொன்னாடை, அவருக்கு போத்துன அந்த பொன்னாடைய, இந்த ஸ்கூல்ல நான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இந்த பொன்னாடைய நான் ஒரு பையனை கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு சொல்லி சொன்னேன், அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக சொன்னேன், வாழ்க்கையில நல்லா வருவான்னு சொல்லி அந்த பொன்னாடைய அவனுக்கு போத்திட்டு போயிட்டார். போத்திட்டு போன அவரு ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த வாத்தியாருக்கு வயிற்றுல ஏதோ ஒரு பெரிய வலி வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஒரு லேடி டாக்டர் ஒரு கோணை வச்சு அவருடைய வயிற்றுல செக் பண்ணி பார்த்ததில் மொத்தம் ஒரு வயிற்றுக்குள்ள 5 கல் கடந்திருக்கு, ஸ்டோன் ப்ராப்ளம். அந்த லேடி டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆப்ரேஷன் பண்ணி என் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த லேடி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவர் டிஸ்சார்ஜ் ஆகி போறப்ப மருமகிட்ட சொன்னாரா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் கிட்ட நன்றி சொல்லணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் கிட்ட நன்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவங்க மருமக நேரம் அந்த லேடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நன்றின்னு அவர் சொல்ல வராரு. தேங்க்யூ டாக்டர், என் வயிற்றுல இருக்க கல்லெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நன்றி. உடனே அந்த லேடி டாக்டர் சொன்னாங்களா அந்த டீச்சர்கிட்ட, ஐயோ எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் கோணை வச்சு செக் பண்ணதான் நான், ஆப்ரேஷன் பண்ணது நான் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்லி நேராக பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போனாங்களாம். போயிட்டு அந்த வாத்தியார் கையெடுத்து கும்பிட்டு, நன்றி டாக்டர், என் வயிற்றுல இருக்க கல்லை எடுத்து என்னை காப்பாற்றினதுக்குன்னு. அந்த டாக்டர் வேகமாக எழுந்திரிச்சு நின்று காலை தொட்டு கும்பிட்டு கையை பிடிச்சி, நன்றி சொல்லாதீங்க சார், 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு ஒரு பையனை சொன்னீங்கல்ல சார், அந்த பையன் தான் இன்னைக்கு நான் டாக்டர் ஆகி உங்கள் வயிற்றுல இருக்கிற கல்லை உண்மையிலே உடைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த பையனை எந்த ஆசிரியர் கல் உடைக்க லாய்க்குன்னு சொன்னானோ அவனே டாக்டர் ஆகி கல் உடைச்சான் பாரு. அதாண்டா மாசு. வாழ்க்கையில் இன்னைக்கோ நாளைக்கோ ஜெயிச்சிருவேன்னு சொல்லாத, ஜெயிச்சுட்டு சொல்லு. ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணு, டான்ஸில் அச்சீவ் பண்ணு, ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணு, டான்ஸில் அச்சீவ் பண்ணு, ஸ்பீச்சில் அச்சீவ் பண்ணு, டிராயிங்கில் அச்சீவ் பண்ணு, விவசாயத்தில் அச்சீவ் பண்ணு, போலீஸில் அச்சீவ் பண்ணு, ஆர்மியில் அச்சீவ் பண்ணு, எதில் வேணா அச்சீவ் பண்ணு. ஆனால் அச்சீவ் பண்ணிரு. தம்பி, உன்னோட லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன். டேய், ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சது எதில் தெரியுமாடா? ஸ்லேட்டு குச்சியில் தான்டா ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிங்க. ஸ்லேட்டு குச்சியில் போட்டிங்க. உங்கள் லைஃப் எதில் ஆரம்பிச்சு தெரியுமா? ஸ்லேட்டு குச்சியில் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பென்சிலில் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ப்ளூ இங்கில் ஆரம்பிச்சிங்க. ப்ளூ இங்கில் நீ கரெக்டாக எழுதுறியா தப்பாக எழுதுறியான்னு உன்னைய மாற்றுறதுக்கு காரணமாக, அந்த ப்ளூ இங்கை மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது ரெட் இங்காக இருக்க ஆசிரியருடைய ரெட் இங்கு மாற்றுச்சு. அந்த ரெட் இங்கு ப்ளூ இங்கை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணனால, அந்த ரெட் இங்கு ப்ளூ இங்கை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணனால இங்கே இருக்கிற இந்த ப்ளூ இங்கு ஃபியூச்சரில் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவனா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாறுவான். That's life.
The red ink change into the blue ink into the green ink. That's a credit goes to all the teachers. ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு அர்ப்பணின்ற மாதிரி வீட்டுக்கு வந்தா ஸ்கூலை மறந்துருங்க. ஸ்கூலுக்கு வந்தா வீட்டை மறந்துருங்க. ஓகே, வீட்டுக்கு போனா ஸ்கூலை மறந்துருங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் உங்க பையன் உங்க பொண்ணு, உங்க பையன் உங்க பொண்ணு. உங்களுக்கு நல்லா வளர்க்க வேண்டிய உங்களோட விஷயம். இங்க இருக்கவங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த டீனேஜ்ல உங்களுக்குலாம் ஒரு விஷயம் நடக்கும்டா. லேசா மீசையெல்லாம் முளைக்கும், தொண்டையெல்லாம் மாறும். கேர்ள்ஸ், இந்த டீனேஜ்னு ஒன்று வரும் பாப்பா. இந்த டீனேஜில் வரப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம், உடம்புல நிறைய மாற்றம் வரும் பாப்பா. இந்த டீனேஜ் வரப்போ என்னென்னலாம் வரும் தெரியுமா? கோவம் நிறையா வரும். இந்த டீனேஜில் வந்தோடனே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படியே லேசாக பார்த்தோன்னே வெக்கமெல்லாம் வரும். அத்தை பையனை பார்த்தோன்னே அவன் தான் அத்தை பையன், அவன் அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த டீனேஜில் வரப்போ இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தோன்னே கூச்சம் வெக்கலாம் வரும். ஏன்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குலாம் என்னடா பிரச்சனை? ஒன்றே ஒன்று சொல்கிறேன்டா, இந்த டீனேஜ் வந்தோடனே நிறைய பேருக்கு இந்த லவ், ரொமான்ஸ் அப்படிலாம் வரும். எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குடி, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குடி. அதுக்கு பேர் டீனேஜ் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. இப்பயே தெரிஞ்சுக்கோ. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இதெல்லாமே டீனேஜ். டின் வரதெல்லாம் டீனேஜ். லேசா மூஞ்சில பிம்பிள் வரும், லேசா மூஞ்சில மீசை வரும், கேர்ள்ஸ் உடம்புல சேஞ்சஸ் வரும். இதெல்லாம் டீனேஜில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, டீனேஜில் வர ப்ராப்ளம். இங்கே எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காதல், காதலன், காதலி என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. காதல், காதலன், காதலி என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. அம்மா, அப்பா, நண்பன் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். லவ்வர் வச்சிருக்கவங்க யாரும் கிளவரா இருக்க மாட்டாங்க. கிளவரா இருக்கவங்க யாரும் லவ்வர் வச்சிருக்கவே மாட்டாங்க. 6th, 7th, 8th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஏஜ், 9th, 10th, +1, +2 டீனேஜ், +2 டீனேஜ் முடிச்சோடனே 3வது நீ போறது காலேஜில் போய் திங்க் பண்ணக்கூடாது மேரேஜ். அப்படி திங்க் பண்ணா லைஃப் ஆயிரும் டேமேஜ். அதுக்கப்புறம் யோசிப்பேன் நாலேஜ். அதுக்கு தான் ஜெகனண்ணா வந்திருக்கேன். என்கரேஜ். வாழ்க்கையில் என்னைக்கும் நாளைக்கும் இந்த பையன் இல்லாட்டினா இன்னொரு பையன் கிடைப்பான், இந்த பொண்ணு இல்லாட்டினா இன்னொரு பொண்ணு கிடைக்கும், இந்த ஃப்ரெண்ட் இல்லாட்டினா இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்கும், இந்த பைக் இல்லாட்டினா இன்னொரு பைக் கிடைக்கும், இந்த கார் இல்லாட்டினா இன்னொரு கார் கிடைக்கும், இந்த சாமி இல்லாட்டினா இன்னொரு சாமி கிடைக்கும். ஆனால் இந்த அப்பா அம்மா இல்லாட்டினா இன்னொரு அப்பா அம்மா கிடைக்கவே கிடைக்காது. Love your parents. Don't cheat your parents. Obey your parents. பேரண்ட்ஸ் ஏத்து பேசாத, கோவப்படாத, பொய் சொல்லாத. காசு கொடுக்கலன்னா திட்டுறது. பேரண்ட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட்றது இல்லை. விளையாட போயிட்டு வானா விளையாட. டோன்ட் சீட் யுவர் பேரண்ட்ஸ். வாழ்க்கையில் இன்னைக்கு நாளைக்கு ஒரு விஷயம் சொல்ல, லவ் பண்ற பையனும் பொண்ணு வெறும் ஹார்ட் போட்ட கார்டு தாண்டா கொடுப்பான். உன் ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனைனா சொந்த ஹார்ட்டை கொடுக்குற ஒரே ஒரு ஆள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்ன்றதை மறந்துடாத. Love your parents. Obey your parents. உன் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடு. கிளவின்னு சொல்லாத. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி கண்ணாடியை கலட்டி தொடச்சு கொடு. மாத்திரை போட்டியா தாத்தான்னு கேளு. இன்னைக்கு உங்க அப்பா அம்மா இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா உன் தாத்தா பாட்டி இல்லாம உங்க அப்பா அம்மா இந்த அளவுக்கு வரல. இன்னைக்கு உங்க வீடு சொந்த வீடா இருக்குன்னா உன் தாத்தா பாட்டி இல்லாம உங்க வீடு சொந்த வீடு இல்ல. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு மரியாதை கொடு. மாமா, சித்தப்பா, சித்திக்கு மரியாதை கொடு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பிள்ளைங்க பல பேர் அப்பா அம்மா கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா உங்க பிள்ளையும் கெட்ட வார்த்தை பேசும். நீங்க திருடுனீங்கன்னா உங்க பிள்ளையும் திருடும். நீங்க என்ன பண்றீங்களோ அதனால தான் பிள்ளைங்க முன்னாடி எப்போதும் சண்டையே போடக்கூடாது. அது பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுறது ரொம்ப தப்பு. பிள்ளைங்கள் எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவாங்க. பாப்பா, ஏபிஜே அப்துல் கலாம் படிச்சது ஓட்டு பள்ளிக்கூடத்துல, கூரை பள்ளிக்கூடத்துல தான் பாப்பா ஏபிஜே அப்துல் கலாம் படிச்சாரு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர். கிளாஸ்ல 99 பேர் பசங்க. கோல்டு மெடல் வாங்கின முதல் தமிழச்சி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்தியாவின் முதல் பெண் டாக்டர். ஜெயிக்கல மதர் தெரேசா ஏதோ ஒரு நாட்டில இருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து பணி செஞ்சு இத்தனை ஏழை பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. வாழ்க்கையில் என்னைக்கும் நாளைக்கு தான். வாழ்க்கையில் என்னைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணி லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். காதலைத்தல் உலகை நீவல். யாராவது ஒருத்தவங்க உன்னை ஐ லவ் யூன்னு சொன்னா, நான் லவ் பண்றேன், ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லு. உனக்கு யாரு ஆள் இருக்குன்னா எங்க அப்பா எனக்கு இருக்காருன்னு சொல்லு. உனக்கு யாரு ஆள் இருக்குன்னா எனக்கு அம்மா இருக்குன்னு சொல்லு. காதலைத்தல் உலகை நீவல். டீனேஜ்ல எப்பயும் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. கண்ணும் மனசையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என் மதுரையில் சித்திரை திருவிழா நடந்தது. அழகர் என்ற சாமியை பார்க்க அனைவரும் வந்தார்கள். என் அப்பாவிடம் நான் கேட்டேன், அந்த அழகர் என்ற சாமி எனக்கு தெரியவில்லை என்று. என் அப்பா என்னை அவர் தோள் மேல் தூக்கி வைத்து அதுதான் சாமி என்று சொன்னார். 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் அப்பா என்னை ஏமாத்தி விட்டார் என்று. 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் அப்பா என்னை ஏமாத்தி விட்டார் என்று. 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் சாமியின் மேல் நின்று கொண்டுதான் நான் சாமியை தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி. தெய்வங்கள் எல்லாம்
என் அப்பா தான் எனக்கு சாமி. இருக்கவங்க எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் உனக்கு சாமி. அண்ட் ஆல்சோ ஒரு காதலிக்காக நான் எழுதின கவிதை இது. ஒரு காதலிக்காக நான் எழுதின கவிதை இது. என் அன்பு காதலியே, என் செல்ல குட்டி, என் மாமா குட்டி, என் புச்சு குட்டி, என் காதலியா இருக்கிற உனக்கு நான் இந்த கவிதை எழுதுகிறேன். என் அன்பு காதலியே, உனக்காக எழுதும் கவிதை இது. என் காதலி யார் என்றால், இந்த பூமி என்னை சுமப்பதற்கு முன்னால் என்னை சுமந்தவள் தான் அவள். இந்த பூமி என்னை சுமப்பதற்கு முன்னால் என்னை சுமந்தவள் தான் அவள். அவளது உதிரத்தை உணவாக கொடுத்து இன்றும் என்றும் என்றும் என் காதல் தெய்வம். அவள் மூச்சடக்கி எனக்கு மூச்சு கொடுத்த என் காதல் தெய்வம் என் அம்மா மட்டுமே என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மா, அம்மா, அம்மா. Love your parents, love your parents, love your parents, love your parents, love your parents. Don't cheat your parents. கஷ்டப்பட்டு படிக்காத, இஷ்டப்பட்டு படி. நெயில் கரெக்டாக கட் பண்ணணும், நெயில் கரெக்டாக கட் பண்ணணும், கையில் நெயில் வைக்கக்கூடாது, ஹேர் கரெக்டாக கட் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோன்னே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் யாராக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட சாமி கும்பிடும். முஸ்லீமாக இருந்தால் 5 நேரம் அல்லா கிட்ட துவா கேள். இஸ்லாமியராக இருந்தால் 5 நேரம் அல்லா கிட்ட துவா கேள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் பைபிள் படி, சாட்டர்டே சண்டே சர்ச்சுக்கு போ, டெய்லி ப்ரேயர் பண்ணு. இந்துக்களாக இருந்தால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணு. பிரச்சனை இருக்கனால தான் அர்ச்சனை, ப்ராப்ளம் இருக்கனால தான் ப்ரேயர், துன்பம் இருப்பதனால தான் துவா. இறைவன் கிட்ட போய் தலை குனிஞ்சு நின்றுனா யாருக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெகன், நான் சொல்லி தரதை நல்லா கவனிச்சுக்கோ. கடவுளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு டெய்லி காலையில் நின்றேனா யாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் பக்தி ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட கை ஏந்தி டெய்லி நில்லு. கடவுள்கிட்ட சாமி கும்பிடு. நெயில் கட் பண்ணு. டெய்லி 2 டைம் ப்ரஷ் பண்ணு. காலையிலையும் ப்ரஷ் பண்ணு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத. காலையில் எந்திரிச்சு விளையாடு, ஃப்ரெண்டு கூட பேசு. சாயங்காலம் ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக பண்ணு. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் போடு, எஃபர்ட்டை போடு. டீச்சர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணு, டீச்சர்ஸ் கிட்ட சாமி கும்பிடு. எல்லாமே பண்ணு, கண்டிப்பாக வரும். வராதுன்னு சொல்றது முட்டாள் சொல்றது, வரும்னு சொல்றது முயற்சி பண்றவன் சொல்றது. வாழ்க்கையில் இன்னைக்கோ நாளைக்கோ எப்பயாவது தோத்தேனா CRY கிரை பண்ணாத. தோத்தா CRY கிரை பண்ணாத. அந்த CRY கிரைன்ற இடத்துல C-யை தூக்கிட்டு TRY ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. ஜெகன், நான் சொல்லி தரத நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோ. தோத்தா CRY கிரை பண்ணக்கூடாது. C-யை தூக்கிட்டு T போட்டேன்னா TRY ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணும். தம்பி, இந்த கூலிப்புன்னு ஒன்று வாய்க்குள்ள வைக்க சொல்லுவாங்க. கூலிப்பு, இந்த கூலிப்பை வாய்க்குள்ள வைக்கிறது, இந்த சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் செட்டன் ஏஜில் உனக்கு சில பேர் சொல்லி கொடுப்பாங்க. மச்சான், கூலிப்பை வாய்க்குள்ள வைடா, சிகரெட் அடிக்கலாம் மச்சான். மச்சான், உங்கள் அப்பா குடிச்சிட்டு போகிற பாட்டில் வைக்கலாம். தம்பி அண்ணா இப்பயே சொல்லித்தரேன். இந்த வாய்க்குள்ள சிகரெட் வைக்கிறது, வாய்க்குள்ள சிகரெட் அடிக்கிறது, வாய்க்குள்ள கூலிப்பு வைக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பீர் அடிக்கிறது, உடம்புல ஆல்கஹால் கடந்தா என்ன ஆகும் தெரியுமா? மதுரையில் ஒரு பையனோட அம்மா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கடா தம்பி, GHல சேர்த்தாங்கடா. அவனுடைய பிளட்டும் அவங்க அம்மாவுடைய பிளட்டும் ஒன்று தான்டா. இந்த பையன் போய் GHல என் பிளட் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப அந்த பிளட்டை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவன் பீர் குடிச்சிருக்கான் 2 நாளைக்கு முன்னாடி. அவன் பீர் குடிச்சனால அவன் உடம்புல ஆல்கஹால் இருக்குது, அந்த பிளட்டை ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வெளியில் போய் பிளட் பேங்க்கில் போய் பிளட் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்படி கொடுத்த பிளட்டை அவங்க அம்மாக்கே கொடுக்க முடியல. உன் உடம்புல சிகரெட்டோ, தண்ணியோ, தம்மோ, பீரோ அடித்தா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ரத்தம் கொடுக்கணும்னு தேவைப்பட்டா உன் ரத்தத்தை கொடுக்க முடியாது. உன் ரத்த சாக்கடையாக போயிடும். ஜெகன், அப்புறம் மட்டன் பண்ணியிருக்கேன். தம்பியை ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானா இருந்தாலும் சரி, தாய் கொடுத்த ரத்தத்தில் ஆல்கஹாலை நான் கலக்க மாட்டேன். சிகரெட்டு, தண்ணி, தம்மு, போதையை நான் கலக்க மாட்டேன். என் அம்மா கொடுத்த ரத்தத்தை நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறவன் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர்? நான் சிகரெட்டு, தண்ணி, தம்மு, போதை, கூலிப்பு இந்த மாதிரி எல்லாம் தொடவே மாட்டேன் ஜெகரண்ணா. எவ்வளோ பெரிய ஆளானா இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு நான் அதை கடைபிடிப்பேன்ற என் தம்பிக்கு மட்டும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இத்தனை குழந்தைகளை இந்த ஆவூர் ஏரியாவில் காப்பாத்திருக்கேன். இத்தனை தலைமுறையா ஆவூர் ஏரியாவில் காப்பாத்திருக்க பேரண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய தலைமுறையை ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியா உருவாக்கி இருக்க பேரண்ட்ஸ். இவன் மாறினா இந்த ஆவூர் மாறும், இந்த மக்கள் மாறுவாங்க, ஊர் மாறும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகப்பனாக போகுது. இந்த குழந்தைங்களுடைய ஒவ்வொரு கையும் கண்டிப்பா போதை இல்லாத ஒரு பாதையை உருவாக்க போகுது. சிகரெட்டு, தண்ணி, தம்மு, குளிப்பு வேணாண்டா. அம்மா ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்த்த உடம்புடா. ஐ லவ் யூ மை டியர் தம்பிலா. கை கீழே போட. தங்கச்சி, நீ எந்த காலேஜில் படிக்க போறன்னு எனக்கு தெரியாது. எங்கே போய் காலேஜில் படித்தாலும், எங்கே போய் வேலை பார்த்தாலும் ஒழுக்கமாக இருக்கணும். ட்ரெஸ் கோடு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். பாப்பா, ஒரு பொண்ணை பார்க்குறப்ப ஒரு பையன் கையெடுத்து கும்பிடுற மாதிரி ட்ரெஸ் போடணும். பாப்பா
கருப்பா இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத பாப்பா. கருப்பா இருந்தா என்ன பாப்பா பிரச்சனை? வெள்ளையா இருக்கிறவன் மில்கி பார் சாக்லேட், கருப்பா இருக்கிறவன் டைரி மில்க் சாக்லேட். பாப்பா என்னதான் சாக் பீஸ் வெள்ளையா இருந்தாலும் பிளாக் போர்டு கருப்பா தானே பாப்பா இருக்குது. பாப்பா என்னதான் கருவிழி வெள்ளையா இருந்தாலும் அந்த கருவிழிக்கு முன்னாடி இருக்குது கருப்பா தானே பாப்பா இருக்குது. பாப்பா ஒன்று சொல்றேன் பாப்பா, இந்த ஹேரை அயன் பண்றது இல்லை பாப்பா அழகு, லிப்ஸ்டிக் போடுறது இல்லை பாப்பா அழகு, பாப்பா ஃபேஸ் ப்ளீச்சிங் பண்றது இல்லை பாப்பா அழகு, ஒரு பொண்ணு லெகின்ஸ் போடுறது இல்லை பாப்பா அழகு, ஒரு பொண்ணு 10 பேத்துக்கு முன்னாடி மாடலா இருக்குது ஜெகனன் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு 10 பேத்துக்கு முன்னாடி மாடலா இருக்குது ஜெகனன் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணுனா 10 பேத்துக்கு முன்னாடி மாடலா இருக்க கூடாது, 10 பேத்துக்கு முன்னாடி ரோல் மாடலா இருக்கணும் பாப்பா. யூ ஆர் த ரோல் மாடல் பாப்பா. உனக்கு நீ தாண்டி பாப்பா அழகு, நீ தான் அழகு. கருப்பா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் பண்ணாத, வெள்ளையா இருக்கிறவன் யாரும் ஆணவத்தில் ஆடாத. வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப தங்கச்சி. பாப்பா அம்மா அப்பாவை தவிர வேற யாரையும் லவ் பண்ணக்கூடாது. கரெக்ட்? எந்த காலேஜுக்கு எங்க போனாலும் நீ சொல்றத அப்படியே கேட்பேன் ஜெகனண்ணா அப்படின்ற சொல்ற என் தங்கச்சிக்கு கை தூக்கு. என்ன அப்பா அம்மா துக்ரா பார்த்தீங்களா என் தங்கச்சியே? நீங்க சொல்ல வேண்டியதை பூரா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மகனா ஒரு அண்ணங்காரனா இந்த சரோ டீச்சரும் இங்கே இருக்கக்கூடிய சுப்பீரியர் சிஸ்டரும் சரோ சிஸ்டரும், சிஸ்டர் இங்கே கவனிங்களே, இங்கே இருக்கவங்க அவங்க ஆண்டு விழா நடத்தியிருந்தா ஆட்டம் பாட்டத்தோட போயிருக்கும், ஸ்போர்ட்ஸ் டே நடத்தியிருந்தா ஓட்டத்தோடு போயிருக்கும். திஸ் இஸ் கால் மோட்டிவேஷனல் டே. மோட்டிவேஷனல் என்ன தெரியுமா? செல்ஃபோனை சார்ஜ் போடுறீங்களா, சார்ஜ் அதான் என்னோட வேலை. செடி புக்கெல்லாம் உரம் போடுறீங்களா, மண்புழு உரம் அதான் என்னோட வேலை. குழந்தை அழுத உடனே தாய்ப்பால் கொடுக்கணும்ல, ஓ எனக்கா பாப்பா, ஓ வெரி குட். பாருங்க அங்கேருந்து வந்து ஜெகனன் எனக்கு ஒரு தங்கச்சி ஓடி வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பூ கொடுத்துருக்கா பாருங்க. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுறேன் தோதோவா உனக்கு நேரில் காட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தருமா. ஜெகனன் எனக்கு ரோஸ் அன்ப தருவாள் சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள். நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக பார்வை உன்னோடு. தேங்க்யூ so much. தேங்க்யூ பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். தேங்க்யூ so much. அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு தங்கச்சி ரோஸ் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு உண்மையிலே தேங்க்யூ, லவ் யூ. அப்பா அம்மா இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைங்க ரொம்ப அறிவான குழந்தைங்க. அப்பா அம்மா அவங்கள விளையாட விடுற நேரத்தில் விளையாட விடுங்க, டிவி பார்க்குற நேரத்தில் டிவி விடுங்க, ஆனால் செல்ஃபோன் மட்டும் கொடுக்காதீங்க. செல்ஃபோன் கொடுக்காதீங்க, வேண்டாம். அது செல்ஃபோன் அதுக்கு தான் கேட்குது, நாங்களாக கொடுக்குறோன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, செல்ஃபோன் அதுக்கெல்லாம் கேட்குறீங்க. என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண என் தம்பி தங்கச்சி இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்கிறதுக்கு அவங்க கை தூக்குவாங்க பாருங்க. டேய் நான் சாதிக்கணும் ஜெகனண்ணா, எனக்கு செல்ஃபோன் வேணாண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் உங்களை மாதிரியே என் ஸ்கூலுக்கு ஒரு நாள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்ண்ணா. உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்க மாதிரி என் ஃபோட்டோவும் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நாள் இருக்கணும். நான் இதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வரணும்ண்ணா. உங்கள் ஃபோட்டோ வெளியில் இருக்க மாதிரி என் ஃபோட்டோ இங்கே இருக்கணும்னா. ஜெகனண்ணா ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபோன் எடுக்கலை, ஜெகனண்ணா ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபோன் எடுக்கலை. காலையில் எந்திரிச்சு படித்தேன், நைட் எந்திரிச்சு படித்தேன். சாக்ரிஃபைஸ் மேக் அ சக்ஸஸ், சாக்ரிஃபைஸ் மேக் அ சக்ஸஸ், சாக்ரிஃபைஸ் மேக் அ சக்ஸஸ். டே நான் செல்லு பேச்சு கேட்டு வாழலடா, என் அப்பா அம்மாவுடைய ஆசிரியருடைய சொல்லு பேச்சு தான் கேட்டு வாழ்ந்தேன். நான் சாக்ரிஃபைஸ் பண்ண சக்சஸ் அடைஞ்சிட்டேன். when your signature change into autograph, that is success in life. now your signature future your signature going to be autograph. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சொந்தக்காரனை நம்பி நான் வாழலடா, சொந்த காலை நம்பி நான் வாழ்றேன்டா. வாழ்க்கையில் அதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய gift. இங்க இருக்கிற எத்தனை பேர் இன்னையில இருந்து, இதுக்கு முன்னாடி நான் செல்போனுக்கு அடிமையா இருந்தேன் ஜெகரண்ணா. பப்ஜி விளையாடுவேன், ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன், ரீல்ஸ் பார்ப்பேன், சின்சான் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா கிட்ட இன்னையில இருந்து சொல்லிடுவேன், எனக்கு செல்போன் வேணாம், நான் படிக்கணும், செல்போன் வேணாம், நான் படிக்கணும், நான் படிக்கணும் படிக்கணும். செல்போனை தூக்கி எறிந்து செல்போனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் இன்னமேட்டு சீரியஸா உட்காந்து படிக்க போறேன், செல்போனை தொட மாட்டேன் ஜெகனண்ணான்றவங்க மட்டும் ரைஸ் ஹேண்ட்ஸ். ஆவூரில் இருக்கக்கூடிய இத்தனை குழந்தைகள், சீக்ரெட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆவூர் குழந்தைகள் இத்தனை பேர் எனக்கு செல்போன் வேண்டாம், என் அம்மா அப்பா விட்டு நான் சொல்லிடுவேன்னு சொல்லி கை தூக்கியிருக்காங்கன்னா நான் அடிச்சு கேட்கல, அன்புல கேட்டிருக்கிறேன், மோட்டிவேட் பண்ணேன். திஸ் இஸ் கால் மோட்டிவேஷனல். செல்போன் வேண்டாம், என் அம்மா அப்பா தான் எனக்கு வேணும். வெரி குட், கை கீழே போடு. செல்போன் வேணான்னு சொன்ன இந்த படுறா டீச்சர்ஸை படுறா.
வெரி குட். கையில உட்காருங்க. அவங்க செல்போன் கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உங்க ஜெகனண்ணா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அவங்க செல்போன் கேட்டா உங்க ஜெகனண்ணா என்ன சொன்னார். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இப்போ தம்பிலா காலையிலையும் ப்ரஷ் பண்ணணும், நைட்டும் ப்ரஷ் பண்ணணும். காலையிலையும் குளிக்கணும், நைட்டும் ஒரு தடவை குளிக்கணும். காலையில் சாமி கும்பிடணும், நைட்டும் சாமி கும்பிட்டுட்டு தான் படுக்கணும். சரியா? அதை தாண்டி மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நானே சொல்லவா? கேன்சர் வர்றதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட்டு. கேன்சர் வர்றதுக்கு வர காரணம் ஜங்க் ஃபுட்டு. இங்கே இருக்கக்கூடிய என் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லட்டுமா? ஓகே, கோழி சாப்பிட்டா நாட்டு கோழி கொடுங்க. டெய்லி 2 அவிச்ச முட்டை கொடுக்கணும். டெய்லி 2 அவிச்ச முட்டை கொடுக்கணும். பாயில்ட் எக். கீரையில் என்ன கீரை கொடுக்கணும்னா வல்லார கீரை கொடுக்கணும். வல்லார கீரை கொடுக்கணும். ஓகே, பெரண்டை அப்படின்னு ஒரு கீரை இருக்கும். அந்த பெரண்டை துவையில் அரைச்சு கொடுங்க. பெரண்டை துவையில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நாக்கு பெறலாம இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லுவாங்க. தட் இஸ் கால் பெரண்டை. வல்லார கீரை ரொம்ப நல்லது. இவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா, குளிர்ச்சியான உடம்பா இல்லாம இருந்தா பழைய சோறு நல்லா கொடுங்க. பழைய சோறு, சின்ன வெங்காயம் நல்லா கொடுங்க. கேப்பக்களி, கம்பங்களி கொடுங்க. கடல மிட்டாய் கொடுங்க, எள்ளு மிட்டாய் கொடுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா கருவேப்பிள்ளை துவையில் அரைச்சி நிறைய கொடுங்க. பெண் பிள்ளைக்கு மாதுளை பழம் ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் கொடுங்க, முந்திரி கொடுங்க, கேஷ்யூ நட் கொடுங்க, பாதாம் கொடுங்க. இது ரொம்ப நல்லது. அப்பா அம்மா பிள்ளைங்களை கெத்தா வளர்க்கறது முக்கியம் இல்லை, சத்தா வளர்க்கறதா முக்கியம். இந்த நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, பராட்டா, அப்புறம் சிப்ஸு, அப்புறம் இந்த கலராக விற்கிற கண்ணா ஜூஸு, அப்புறம் பிராண்டட் இல்லாத ஐஸ்கிரீமு, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கோழினா நாட்டுக்கோழி, ஃபிஷ்ஷு நிறையா கொடுங்க. மட்டன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆட்டுக்கறியில் செவரொட்டின்னு சொல்லுவாங்க. செவரொட்டி பொம்பளை பிள்ளைங்களுக்கு செவரொட்டி எப்படியாவது கொடுத்தீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அவிச்ச முட்டை 2 கொடுக்கணும். பால் கொடுக்கணும், கீரை கொடுக்கணும். இவங்களை ஃபுல்லாக சாப்பிட வைக்கணும். ஜெகனன் நான் சொல்றதெல்லாம் எங்க அம்மா அப்பா கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க கை தூக்கு பார்க்கலாம். டாய், கை தூக்குடா. ஒருத்தன் செவரொட்டி மட்டும் எனக்கு பிடிக்காதுன்றான். பரவாயில்ல, கை தூக்கு. கை கீழே போடு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சரியா? என்னுடைய பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, சிட் ஸ்ட்ரைட். சிட் ஸ்ட்ரைட். உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நீங்க நன்றி சொல்லக்கூடிய முக்கியமான நேரம். சரியா? ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நன்றி சொல்ற முக்கியமான நேரம். ஓகே, ரெடி? 1 2 3. டீச்சர்ஸ், இருக்கக்கூடிய ஜென் ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் யூ ஷேப்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கோங்க. யூ ஷேப்ல லெஃப்ட் ரைட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நின்றுக்கோங்க. ஜென் ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பக்கத்தில் லெஃப்ட் ரைட்ல நின்றுக்கோங்க. யூ ஷேப்ல லெஃப்ட் ரைட்ல நின்றுக்கோங்க. ஓகே, பேனர் வாங்கிக்கோங்க. கெட் ரெடி. குட். ஃபோட்டோஸ் வாங்கிக்கோங்க. அழுகுதுன்றக்காண்டி தடுப்பூசி போடாமல் இருப்பீங்களா? இல்லை, நான் அழ வைக்கல, சொல்கிறேன் நான். பேரண்ட்ஸ் அவங்கள உணர வைக்கணும்ல, புரிய வைக்கணும்ல. அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அன்பாக சொல்லணும், அன்பாக சொல்லுவேன். இப்போ அவங்க உடல் உறுப்புக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன். பார்க்குறீங்களா? உடல் உறுப்புக்கு நன்றி. ஓகே, சிட் ரைட். ஜெகனண்ணா சொல்கிற வரைக்கும் என் தம்பி தங்கச்சி இல்லை யாரும் என்ன நடந்தாலும் கண்ணை திறக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ரெடி? 1 2 3. க்ளோஸ் யுவர் ஐஸ். எப்போதும் கண்ணை திறக்கக்கூடாது என் அன்பு தம்பி தங்கச்சிக்கலாம். கண்ணை திறக்காம இருந்தேன்னா ஒரு மேஜிக் நடக்கும். கண்ணை திறக்காம இருந்தேன்னா ஒரு மேஜிக் நடக்கும். அண்ணா பேச்ச கேளு, கண்ணை மூடிரு. ரெடி? குட். என்ன மேஜிக்ன்றத நான் சொல்றேன். கண்ணை மூடிரு. ஓகே, செம. கேமரா க்ளோஸ். வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கேமரா யாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. கட். நான் சொன்னதுக்கு அப்புறம் ரோலிங் போட்டுக்கலாம். நான் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கக்கூடாது, கட் பண்ணிடுங்க. யாராவது மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்தாங்கன்னா ஃபோனை பிடிங்கிருங்க. ஏன்னா திஸ் இஸ் பர்சனல். குட். எங்கள் அண்ணனே கட் பண்ணிட்டார். குட், தேங்க்யூ. நான் சொன்னதுக்கு அப்புறம் ரோலிங் போட்டுக்கலாம். சிட் ஸ்ட்ரைட். இங்கே இருக்கக்கூடிய என்னோட தம்பி தங்கச்சிகள் இப்போ அவங்க உடல் உறுப்புக்கு நன்றி சொல்ல போகிறாங்க. அவங்க உடல் உறுப்புக்கு. இவ்வளோ நாள் நம்ம கண்ணு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு, வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கண்ணுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. நமக்கு ஒளி கொடுத்த கண்ணுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. ஒரு நாள் கூட நம்ம ஹார்ட் பீட் நின்றதே கிடையாது. ஹார்ட் பீட் நின்றா உயிர் போயிடும். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம தூங்கினாலும் ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லைல்ல. நம்ம வாய் பேசிக்கிட்டே இருக்குது, அது ரெஸ்டே எடுக்காது. ஆனால் வாய்க்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. காதில் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும், காதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. 6 அறிவு மனிதர்களுக்கு, 6 அறிவு. அந்த மூளைக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லைல்ல.
நம்ம உடல் உறுப்பு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், ஜீசஸ் கொடுத்திருக்கிறார், முருகன் கொடுத்திருக்கிறார். ஆனா என்னைக்காவது நம்ம உடல் உறுப்புக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கோமா? ஏய் நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க, நம்ம தேங்க்யூ சொன்னதே இல்லைல்ல. சில பேர் அந்த உடல் உறுப்புகளை தப்பா மிஸ்யூஸ் பண்றோம்ல, அது எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு சே தேங்க்ஸ் டு உடல் உறுப்புக்கு இப்போ செய்ய போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, சிட் ஸ்ட்ரைக், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டேக் யுவர் ஹேண்ட். உங்க கையை எடுத்து உங்க தலைக்கு மேல வைங்க. குழந்தைங்க எல்லாரும் உங்க கையை எடுத்து தலைக்கு மேல வைங்க. தலைக்கு மேல வச்சுட்டு கண்ணை மூடியேறு. நான் சொல்றத இப்ப சொல்லணும் எல்லா குழந்தைகளும், சரியா? இறைவா அப்படின்றது காமனான வேர்ட். ஓகே, இறைவான்றது அல்லாவை குறிக்கும், முருகனை குறிக்கும், ஜீசஸை குறிக்கும், காமனான வேர்ட். ஓகே, இறைவா, சத்தமா சொல்லுங்க, இறைவா. நல்ல சத்தமா சொல்லணும். 6 அறிவை கொடுத்ததற்கு, நல்ல மூளையை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த மூளையில நல்ல ஞாபக சக்தி, நல்லா படிக்கணும், நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தை டெலீட் பண்ணிடணும். இந்த மூளையை கொடுத்ததுக்கு சத்தமா நன்றி. அப்படியே அந்த ரைட் கையை எடுத்து உன் கண்ணில் வச்சுக்கோ. ஒத்த கண்ணை மூடிக்கோ. இப்போ நீ நான் கண்ணுக்கு நன்றி சொல்ல போறோம். இறைவா, இந்த கண்ணை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த கண்ணில் நல்ல விஷயத்த பார்ப்பேன், கெட்ட விஷயத்த பார்க்க மாட்டேன். 2 கண்ணை கொடுத்ததுக்கு, பார்வையை கொடுத்ததுக்கு நன்றி. அப்படியே அந்த கையை எடுத்து ஒரு காதை பொத்திக்கோ. இறைவா, இந்த காதை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த காதில் நல்ல விஷயத்த, சத்தமா நல்ல விஷயத்த கேட்பேன். இந்த காதை கொடுத்ததுக்கு நன்றி. அப்படியே கையெடுத்து மூக்கில் உங்கள் நோஸ் கிட்ட நோஸை தொட்டுக்கோங்க. இறைவா, இந்த மூச்சு காற்றை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த மூக்கை கொடுத்ததற்கு நன்றி. அப்படியே கையெடுத்து உங்கள் லிப்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. இறைவா, இந்த வாயினால் பொய் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன். இந்த வாய் கொடுத்ததற்கு, பேச்சை கொடுத்ததற்கு நன்றி. அப்படியே உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்து உன் ஹார்ட் பீட் டப் டப்புன்னு அடிக்கும்ல, அந்த ஹார்ட் கிட்ட கை வச்சுக்கோ. ஓகே, ஆல் த சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஹார்ட் கிட்ட டப் டப்புன்னு பீட்டு கேட்கும். நல்லா கையை உன் ஹார்ட் கிட்ட வச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிறத கேளு. இறைவா, இந்த இதயத்தை கொடுத்ததற்கு, இந்த ஹார்ட் பீட்டை கொடுத்ததற்கு, இந்த உயிரை கொடுத்ததற்கு நன்றி. இந்த ஹார்ட்டை என் அம்மா அப்பாக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் இந்த ஹார்ட்டில் நான் இடம் கொடுப்பேன். இந்த ஹார்ட்டை நான் கோவப்படுத்த மாட்டேன். மை டியர் ஹார்ட் பீட், தேங்க்யூ. அப்படியே கையெடுத்து உங்கள் ரைட் ஹேண்ட் பக்கம் உங்கள் வாட்ச் கட்டுற இடத்த பிடிச்சிக்கோங்க. வாட்ச் கட்டுற இடத்த நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க, இறுக்கி. இறைவா, 2 கைகளை கொடுத்ததற்கு நன்றி. இந்த கையை நான் அடிப்பதற்கு பயன்படுத்த மாட்டேன், திருடுவதற்கு பயன்படுத்த மாட்டேன், உதவி செய்வதற்கு பயன்படுத்துவேன், உழைப்பதற்கு பயன்படுத்துவேன், எழுதுவதற்கு பயன்படுத்துவேன், படிப்புவதற்கு பயன்படுத்துவேன், மற்றவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பயன்படுத்துவேன். 2 கையும் கொடுத்ததற்கு நன்றி. அப்படியே உங்கள் முட்டியில் கை வச்சுக்கோங்க. முட்டியில் இறைவா, 2 கால்களையும் கொடுத்ததற்கு நன்றி. இந்த கால் இல்லாதவர்களுக்கு காலாக உதவி செய்வேன். இந்த கால் தப்பான இடத்துக்கு போகாது, நல்ல பாதையில் இந்த கால் போகும். இறைவா,
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் எனக்கு கொடுத்த உடல் உறுப்புகளை நீர் எனக்கு தந்தமைக்கு நன்றி. இந்த உடல் உறுப்புகளை நான் பாதுகாப்பேன். நன்றி. கண்ணை மூடியாரு. நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள யாரும் இப்போ எதுக்கும் கை தூக்க வேணாம். அம்மா இல்லாத குழந்தைகள் யாராவது இருப்பீங்க, அப்பா இல்லாத குழந்தைங்கள் யாராவது இருப்பீங்க. சில வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சில வீட்டில் அம்மா அப்பா பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கை கூப்பிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த சொல்லுங்கள். இறைவா, என் அம்மா அப்பா சண்டை போட கூடாது. என் அப்பா அம்மா நல்ல ஆயுசியும் சுகத்தோட நல்லா இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும். என்னை பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் நல்ல பேர் வாங்கி தருவேன். என் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிருவேன். 10th நல்ல மார்க் எடுப்பேன். +2 நல்ல மார்க் எடுப்பேன். டொனேஷன் கொடுக்காம காலேஜில் மெரிட்டில் போவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பையனா நல்ல ஒரு பொண்ணா நான் பெயர் எடுத்து கொடுப்பேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் செல்லமா அன்பா உண்மையாக நடந்துக்குவேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. கண்ண முடியே இருக்க அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். அப்பா இல்லைன்னு வருத்தப்படாத செல்லம். அப்பா இல்லாத இடத்துல அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிறணும். சரியா? அம்மா ஒரு ஆளாக உன்னை வளர்த்துருக்கால. அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது பாப்பா. அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். சில பேர் வீட்டில் அப்பா இருப்பாங்க, அம்மா இல்லாமல் இருப்பாங்க. அந்த அம்மா இல்லாத குழந்தைக்கு அப்பாவை நல்லா பார்த்துக்கிறணும். அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அம்மா அவங்க கூட தான் இருக்காங்க. இது அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டேன். இப்போ யாருக்கு தெரியுமா பேச போகிறேன்? அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட பேசாமல் செல்ஃபோன் எடுத்து நோண்டுறது, டிவி பார்க்குறது, வெளியில் போய் விளையாட போகிறேன்ட்டு போயிட்டு வராமல் இருக்குது. அப்பா அம்மா 2 பேருமே இருந்து பேச்சை கேட்காத குழந்தைங்களுக்கு தான் இப்போ பேசுகிறேன். அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு இப்போ பேசலடா செல்லம். இப்போ அண்ணன் பேசுகிற மருந்து யாருக்குன்னா, அப்பா அம்மா 2 பேருமே இருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்காத குழந்தைங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. அப்பா அம்மா 2 பேரும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட மாட்டேன் போ, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போ, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் போ, ஃப்ரெண்டோட விளையாடுவேன்னு சொல்கிற அவங்களுக்கு தான் இப்போ அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். இங்கே இருக்கக்கூடிய என் தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் கீப் சைலண்ட். ஒரு 2 நிமிஷம் உங்கள் அப்பா அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் உணர்ந்து பார். டீச்சர்ஸ், பி சர்வலன்ஸ், கீப் வாட்டர் பாட்டில் அண்ட் அப்சர்வ் த ஸ்டூடெண்ட்ஸ் and you can go and motivate them if anybody cry. அண்ணா, எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போகிறான். எங்கள் அம்மாவும் ஒரு டீச்சர். எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான். என் அம்மா பாய் பின்னுறான். முதுகு வலிக்கு அந்த பாய் பின்னி அந்த பாய் விற்று என்னை படிக்க வைக்கிறான். நான் ஒழுங்காக படிக்கலை ஜெகனண்ணா, நான் ஒழுங்காக படிக்கலை. என் அம்மாவை நான் ஏமாற்றிட்டேன். என் அம்மா சொல்லுவா, கஷ்டப்பட்டு உன்னை நான் விவசாயம் பார்த்து பாய் பின்னி வேலைக்கு போய் நான் படிக்க வைக்கிறேன். எங்கள் அம்மா கடனை வாங்கி என்னை படிக்க வைக்கிறா ஜெகனண்ணா. எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறா ஜெகனண்ணா. என் அம்மா பாவம். என் அம்மாவுக்கு கழுத்தில் தங்க நகை எதுவுமே இல்லை. நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் அம்மா என் தம்பியை படிக்க வைக்கிறாங்க.
எங்கள் அண்ணனை படிக்க வைக்கிறாங்க. நான் நல்லா இந்த ஸ்கூலில் படித்து 10th நல்ல மார்க் எடுத்து +1 +2 நல்ல மார்க் எடுத்து நான் நல்ல வேலைக்கு போனால் என் அம்மா அப்பாவை நான் காப்பாற்றலாம்ல ஜெகனண்ணா. என் வீட்டில் இருக்கிற வறுமை மாறிடும்ல ஜெகனண்ணா. எனக்கு இந்த சினிமா இதையெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா படிக்கணும் ஜெகனண்ணா. என் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறா ஜெகனண்ணா. என் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் சொல்லுவா, நீ நல்லா படி, உனக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன், நல்லா படி, உனக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன். என் அம்மா இப்பயும் என்னை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, எனக்கு தலை சீவி விடுறது, எனக்கு சடை போட்டு விடுறது, 3 நேரம் சாப்பாடாக்கி போடுறது, எனக்கு கால் அமைக்கி விடுறது, தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜானுக்கு எனக்கு துணி எடுத்து கொடுக்கறது எல்லாமே என் அம்மா தான். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு, ஜீசஸ் கொடுத்த கிஃப்ட்டு, இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. என் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் ஜெகனண்ணா. எங்கள் சரோ சிஸ்டர் எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க ஜெகனண்ணா. எங்கள் சுப்பீரியர் சிஸ்டர் நல்லா பார்த்துக்குவாங்க ஜெகனண்ணா. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா அப்பா. எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அன்பாக பார்த்துக்குவாங்க ஜெகனண்ணா. எங்கள் ஆவூரில் இந்த ஸ்கூல் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் ஜெகனண்ணா. எங்கள் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் இந்த ஸ்கூலில் சேரணுன்னாலும் நாங்கள் உடனே கூட்டிகிட்டு வருவோம் ஜெகனண்ணா. நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் பற்றி தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இந்த ஸ்கூலை பற்றி தெரியப்படுத்தி நிறைய அட்மிஷன்ஸ் கூப்பிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க யாராவது அடுத்து யார் குழந்தை பிறந்தா, என் அம்மா எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. சாரி மம்மி, நான் இனிமேட்டு நீ கொடுக்குற காசை உண்டியல்ல சேர்த்து வைப்பேன் மம்மி. இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு நான் கேட்க மாட்டேன் மம்மி. எனக்கா எவ்வளோ கஷ்டப்படுறேன் மம்மி. உனக்கு கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இவ்வளோ இருந்தும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச மம்மி. ஐ நெவர் forgot you மம்மி. யூ ஆர் மை gift மம்மி. என் அம்மா எனக்கு உயிர் ஜெகனண்ணா. 10 மாதம் என்னை சுமந்து பெத்தெடுத்து அவர் ரத்தத்தை பாலா கொடுத்து என்னை வளர்த்த என் அம்மாவை நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மாவாக இருந்து பார்த்துக்குவேன் ஜெகனண்ணா. என் அம்மா சில நேரத்தில் கோவத்தில் என்னை திட்டுவா, சில நேரம் அடிச்சிருவா ஜெகனண்ணா. நான் சாப்பிடலாட்டினா என் அம்மா சாப்பிட மாட்டா ஜெகனண்ணா. சாரி மம்மி, ஐ லவ் யூ மம்மி. நான் ஒழுங்கா படிப்பேன் மம்மி. எனக்கு ஜெகனண்ணா கொடுத்த அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மம்மி. இது வரைக்கும் யாரும் எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்ததில்லை மம்மி. எனக்கா என் அம்மா தாலி அடகு வச்சு ஃபீஸ் கட்டினா ஜெகனண்ணா. குடியார அப்பாவுக்கு வாக்கப்பட்டு என் அம்மா பட்ட கஷ்டம். கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போலே அம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. என் அம்மாவுக்கு நான் உண்மையா இருப்பேன். பிடித்திடும் என் அம்மாவை நான் ஏமாத்த மாட்டேன். பஞ்சமே தாயே உன் மடியில் இருந்தால் போதும். I am dedicate this song for ஒரு முறை அப்பா. பாரம்மா. எல்லாரும் இப்ப அப்பாவுடைய கஷ்டத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். அண்ணா, என் அப்பா கூலி வேலைக்கு போறாருண்ணா. என் அப்பா விவசாயம் பண்றாரு, வருமானமே இல்லை ஜெகனண்ணா. என் அப்பா டிரைவர்ண்ணா. என் அப்பா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறாருண்ணா. என் அப்பா அத்துக்கூலிக்கு போறாருண்ணா. என் அப்பாவோட ஆசை நான் போலீஸ் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும். என் அப்பாவை நான் உன் பிள்ளை நல்லா படிப்பேன் டாடி. சாரி டாடி, உங்ககிட்ட நான் பேசாம இருந்ததுக்கு. அப்பா, நீ எனக்கு சிப் கூட வாங்கி தந்தது இல்லையப்பா. கண்டிப்பா உன் பிள்ளை நல்லா படிப்பேன்ப்பா. நான் எடுக்கிற மார்க்கை பார்த்து இந்த ஸ்கூல்ல வெளியில ஃப்ளெக்ஸ் அடிச்சு சிஸ்டர் வைப்பாங்க. நான் எந்த கெட்ட பேரும் வாங்க மாட்டேன்ப்பா. சரோ சிஸ்டர், எங்க லைஃபே மாறிடுச்சு சிஸ்டர். யாரு சிஸ்டர் இந்த அண்ணன் நான் எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் இப்படி போனதே இல்லை சிஸ்டர். என் கூட பிறந்த சொந்த அண்ணன் மாதிரி எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு சிஸ்டர். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் ஜெகனண்ணா. என் கிளாஸ் டீச்சருக்கு நான் அடங்கவே மாட்டேன் ஜெகனண்ணா. யூ டாடி. இங்க இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் கண்ணை மூடியேறு, எத்தனை குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கண்ணை மூடியேறு, கை மட்டும் தூக்கு. கண்ணை
கண்ணை மூடியே இரு, கை மட்டும் தூக்கு. இங்க இருக்கிற எத்தனை குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன்? நான் செஞ்ச தப்புக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஜெகனண்ணா. நான் படிக்காம இருந்தது தப்பு ஜெகனண்ணா. எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம இருந்தது தப்பு ஜெகனண்ணா. செல்போனுக்கு அடிமையா இருந்தது தப்பு ஜெகனண்ணா. என் டீச்சர் பேச்ச கேட்காம இருந்தது தப்பு ஜெகனண்ணா. என் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே ஜெகனண்ணா. என் அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு ஜெகனண்ணா. நான் எங்கள் அப்பாவுக்கு கால் அமைக்கி விடுவேன். என் அப்பாவுக்கு நான் சாப்பாடு போடுவேன். என் அம்மா கிட்ட சொல்லுவேன், நான் சாப்பாடு போடுறேன், என் அப்பனுக்குன்னு சாப்பாடு போடுவேன். கை கீழே போடு. எத்தனை பேர் இனிமேட்டு அம்மாவுக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுக்க போற? பாத்திரம் விலைக்கு கொடுக்கறது, கூட்டுறது, துணியை மடித்து வைக்கிறது, உன் யூனிஃபார்மை நீனே மடித்து வைக்கிறது ஹெல்ப் பண்ண போகிறேன்றவங்க கை தூக்கு பார்க்கலாம். உன் அம்மா என்ன வேலைக்காரியா? உன் அப்பாவுக்கு சமைச்சு போட்டு, உனக்கு சமைச்சு போட்டு, அம்மாவுக்கு கால் வலி, அம்மாவுக்கு முதுகு வலி, அம்மாவுக்கு மனசில் வலி, அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதோட அம்மா உனக்கு வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறா. கை கீழே போட. எனக்கு அப்பா அம்மா தான் எனக்கு தளபதி. என் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கை கீழே போட. ஜெகனண்ணா, உன்னைய கூட்டிகிட்டு வந்த சரோ சிஸ்டருக்கு, உன்னைய இங்கே கூட்டிகிட்டு வந்த எங்கள் பிரின்சிபல் சிஸ்டருக்கும் சுப்பீரியர்ன்றவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கை கீழே போடு. எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு அம்மா அப்பா ஜெகனண்ணா, என் டீச்சர் பேச்சை இனிமேட்டு நான் கேட்பேன் அப்படின்றவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன். ஜெகனண்ணா, என்னுடைய உடல் உறுப்பில் நான் என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டேன் ஜெகனண்ணா. இறைவன் கொடுத்த உடல் உறுப்புகளில் நல்ல விஷயத்தான் பண்ணுவேன், தப்பு செய்ய மாட்டேன். என் உடல் உறுப்புகளை நான் பாதுகாப்பேன்றவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கை கீழே போடு. இதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிடாமல் இருந்தேன், இதுக்கப்புறம் நீங்கள் கண்ண மூடியே இருக்கணும், கண்ண மூடியே இருக்கணும். இங்கே யாராவது உன்னுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா வந்திருந்தாங்கன்னா கண்ண மூடியே இருக்கணும். ஓகே, உங்களுடைய அம்மா அப்பா ஓகே கண்ண மூடியே இருக்கணும். பாய்ஸ் கண்ண மூடியே இருக்கணும். என் தங்கச்சிமார்கள் ஸ்லோலி, என்னோட தங்கச்சி மட்டும் ஓப்பன் யுவர் ஐஸ். என் தம்பிமார்கள் கண்ண மூடியேறு. என் தங்கச்சிமார்கள் மட்டும் கண்ணை திறந்திருக்கணும். சார், அந்த முன்னாடி இருக்கிற அந்த பெஞ்சை எடுத்துருங்க மேம். அந்த முன்னாடி இருக்க 2 பெஞ்சையும் எடுத்துருங்க. அந்த முன்னாடி இருக்க 2 பெஞ்சையும் எடுத்துருங்க. 2 பெஞ்சையும் எடுத்துருங்க, தூக்கிடுங்க. இங்கே என்னோட பொண்ணு இருக்கா அப்படின்றவங்க, டீச்சர் உங்கள் பொண்ணு இங்கே படித்தா நீங்கள் பேரண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்துருங்க. டீச்சர் உங்கள் பொண்ணு இங்கே படித்தா பேரண்ட்ஸோட இதுக்குள்ளே வந்துருங்க. கை தூக்குங்க. என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா, இதுக்குள்ளே தான் இருக்கான்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். அவங்க மட்டும் ஒரே ஒரு விஷயம், கை தூக்குங்க. அப்படியே இருங்க, கை தூக்கி அப்படியே நில்லுங்க. இந்த கை தூக்கி இருக்கவங்க உங்கள் அப்பா அம்மா இங்கே இடத்துல உட்காந்துருக்காங்க. பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா. கை தூக்கியே இருங்க, கை தூக்கியே இருங்க, கை கீழே போடாதீங்க. கை தூக்கியே இருங்க. அவங்க உட்காந்தே தான் இருப்பாங்க. உன் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நீ சாரி சொல்லணும், நன்றி சொல்லணும்னா கை தூக்கி இருப்பாங்க. எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து உன் அப்பா அம்மா கிட்ட போய் சாரி அண்ட் தேங்க்யூ சொல்லிடு. பொண்ணுங்க மட்டும், பசங்க கண்ண முடியரு. கேர்ள்ஸ் கை தூக்கி இருக்க இடத்துல உங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. போய் என்னை பெற்றதுக்கு தேங்க்யூ, என்னை வளர்த்ததுக்கு தேங்க்யூ, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சாரி சொல்லணும்னு ஆசைப்பட்டா சாரி சொல்லிடுங்க. உன் அப்பா அம்மா இருக்கிற இடத்த நீனே தேடி கண்டுபிடிச்சி போய்க்கோ. கேர்ள்ஸ் மட்டும் கம் டு யுவர் பேரண்ட்ஸ். எங்கே இருக்காங்கன்னு போய்க்கோ. கை தூக்கியே இருங்க. உன் அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்கணும்னா சாரி கேளு. சாரி அப்பா. சாரி அம்மா. நான் ஒழுங்கா படிப்பேன், நான் ஒழுங்கா படிப்பேன். கை தூக்கி நிக்கிறாங்க பாரு உனக்காக. உன் அப்பா உனக்காக கை தூக்கி நிக்கிறாங்க, உன் அம்மா உனக்காக கை தூக்கி நிக்கிறா.
தூக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என் பிள்ளை என் பக்கத்துல வரல. இன்னும் என் பிள்ளை என் பக்கத்துல வரல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு போங்க. உன் அம்மா உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. Go for tight shot, டீச்சர். Go for the tight shot. Go for the tight shot. Go for the tight shot. என் அப்பா, அப்பா love you அப்பா. அப்பா love you அப்பா. அம்மா எனக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டியாம்மா? நான் ஒழுங்கா படிப்பேன்பா. லைஃப் ஒரு சேஞ்சஸ் பா. உன் பிள்ளைப்பா நான் தப்பு பண்ண மாட்டேன்பா. பாய்ஸ், ஓப்பன் யுவர் ஐஸ். பாய்ஸ் வெயிட். என் பொண்ணு சார் இன்னைக்கு பிறந்த மாதிரி இருக்கா. இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டா. தேங்க்யூ சரோ சிஸ்டர், யூ மேட் மீ த டே. இந்த ஸ்கூல்ல சேர்த்தா ஒழுக்கம் சார். இத்தனைக்கும் இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மி சார். ஆனா நாங்க சில பேர் ஃபீஸ் கட்டவே மாட்டோம். சரோ சிஸ்டர், இவ்வளோ கஷ்டத்துலயும் இந்த ஸ்கூல்ல வழி நடத்தி கொண்டு போயிருக்கீங்களே, சுப்பீரியர். என் அம்மா, என் அம்மா, என் பொண்ணு, என் அப்பா. லவ் யூ டாடி. அப்பா அம்மாவுக்கு என்னுடைய குழந்தைங்க எல்லாரும் இப்போ என் தங்கச்சிமார்கள் திரும்பி உன் சேருக்கு வந்துருமாறு அன்புடன் ஹீரோ. இங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் உன் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சா, தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சா, இங்க உங்க பசங்க படிக்கிறாங்கன்னா கை தூக்குங்களேன். என் பையன் இங்க தான் படிக்கிறான், இங்க உட்காந்துருக்கான் என் பையன். எங்க உங்க அப்பா அம்மா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் தேங்க்யூ அண்ட் நன்றி சொல்லிடு. போங்க பாய்ஸ், கோ. உன் அப்பா அம்மாவுக்கு போய் ஹக் பண்ணி நன்றி சொல்லிடு. என் பையன் எங்க இருக்கான்? வருவான், கை தூக்குங்க. என் பையன் எங்க இருக்கான்? வருவான், வருவான் டாடி, உங்களை கண்டுபிடிச்சு வருவான். பாட்டி, என்னை படிக்க வச்ச பாட்டி எங்கடா இருக்க? வாடா. கை தூக்குங்க. உங்க பிள்ளை பக்கத்துல வர வரைக்கும் கை தூக்குங்க. அவன் கண்டுபிடிச்சு வருவான். ஏய், அப்பா அம்மா கிட்ட சாரி கேள்றா. நீ எதிர்த்து பேசுனடா, தப்பா பேசுனடா, தப்புடா. சாரி டாடி, சாரி மம்மி. கை தூக்குங்க. உங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்களோ அங்க போயிருங்க. அப்பா அம்மா கிட்ட போயிரு. அப்பா, நான் உன் பேச்சு கேட்பேன்பா. நீ குடிக்காதப்பா, நீ கடை வாங்காதப்பா, சண்டை போடாதப்பா. ஏன்பா சண்டை போடுற? அம்மா கூட சண்டை போடாதப்பா. படிப்பேன்பா. நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. நீ இல்லாட்டினா நான் இல்லப்பா. நான் கண்டிப்பா 10th நல்லா படிப்பேன்ப்பா. நிழலையும் நீயே நான் +1 +2 நான் அடகமே போதும். That's life. இடைவெளியேதும் இல்லா Awesome. நினைவுகள் தாலாட்ட வருகிற உங்க பிள்ளைங்க தலையில கை வச்சு நீ நல்லா வருவேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கன்னத்துல ஒரே ஒரு கிஸ் கொடுங்க அம்மா அப்பா. இப்ப பிறந்து தூக்குன மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டான்ல. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான் உங்க பிள்ளை. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜீசஸ். திருவண்ணாமலையாரே, இறைவன் கொடுத்த ஈவு. God bless. இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. இது உங்க ஸ்கூல், இது நம்ம ஸ்கூல்.
சிஸ்டர் என்ன செஞ்சாலும் நல்லது செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. சிஸ்டருடைய உறுதுணையாக இருங்க, சிஸ்டருடைய ஒத்துழைப்பாக இருங்க. இவ்வளோ பணம் செலவழித்து சிஸ்டர் இப்படி ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆடியோக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும், ஃப்ளெக்ஸுக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும், ஸ்டேஜுக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும், கேமராமேனுக்கு காசு கொடுக்கணும். ஒரு ஆனுவல் டே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனுவல் டே பண்ணியிருந்தா ஆட்டத்தோடு போயிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டே பண்ணியிருந்தா ஓட்டத்தோடு போயிருக்கோம். காட் பிளஸ் பாய்ஸ், காட் பிளஸ் யூ. கம் டு யுவர் பிளேஸ். ஃபீட்பேக் சொல்கிறதுக்காக என்னுடைய 10th பாய்ஸ்லேருந்து ஒரு தம்பி, 10th கேர்ள்ஸ்லேருந்து ஒரே ஒரு தம்பி ரொம்ப கீழே போயிருச்சான். திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கலாம் தண்ணி ரொம்ப கீழே இறங்கிருச்சான். ஏன்னா திருவண்ணாமலை கோயிலை சுற்றி நிறைய பேர் ஆந்திராக்காரவங்க, கர்நாடகாக்காரவங்க, கேரளாக்காரவங்க, தமிழ்நாட்டுக்காரவங்க இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. கோயில் பக்கத்தில் இருக்கணும்னு. இப்போ ரீசண்டாக தமிழ்நாட்டில் தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக போன இடம் திருவண்ணாமலை. இதுகெல்லாம் உங்கள் வீட்டை அனுபவிக்குங்க. போரில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு வீடை விட தண்ணி ரொம்ப முக்கியம், மரம் ரொம்ப முக்கியம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் தண்ணி ரொம்ப கீழே இறங்கின மாவட்டமாகிடுச்சு. ஏன்னா எல்லா ஊருக்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உப்பு தண்ணியில் இப்படி ஆர்ஓ போட்டிருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா தூத்துக்குடி பக்கம்லாம் உப்பு ஓவர், ஆர்ஓ மிஷின் போட முடியாது. இங்கே இருக்க ஒரே ஒரு விஷயம், பெற்றோர்களே இந்த அமைதியாக இருக்க இந்த நேரத்தில் பிடி சார் எங்கே இருக்கீங்க? முன்னாடி வந்துருங்க சார். யா பிடி சார், இப்போ ஃபீட்பேக்குக்கு 10th என் தம்பியில் 2 தம்பிங்க, ஓகே, என் தங்கச்சியில் 10th 2 தங்கச்சிங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. இந்த இடத்துல நின்று அப்பா அம்மா முன்னாடி அண்ணா உங்களை கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க எங்கள் சரோ சிஸ்டர். ஸோ இந்த உங்கள் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் என்னென்ன விதத்தில் மாறி இருக்கேன், என் அப்பா அம்மாவை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், நான் எப்படி படிக்க போகிறேன். 10 பேத்துக்கு பின்னாடி பேசுறது இல்லை கெத்து, 10 பேத்துக்கு முன்னாடி மைக்கை பிடிச்சி பேசுகிறது தான் கெத்து. கிவ் மீ செகண்ட் மைக் அண்ட் கிவ் யூ ஃபீட்பேக். இந்த நிகழ்ச்சி கொடுத்த சரோ சிஸ்டருக்கும் ஜெகன் அண்ணாவுக்கும் என்ன சொல்ல விரும்புகிற, இந்த ப்ரோக்ராமில் என்ன கற்றுக்கிட்ட, என்ன எப்படி படிக்க போகிற, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்க போகிற. ஃபீட்பேக் செஷன். 10th கம் இங்கே வந்து நில்லு சாமி. இங்கே வந்து பெற்றோர்களுக்கு முன்னாடி நில்லு சாமி. அவன் ஃபீட்பேக் சொல்ல போகிறான், கேட்கலாம். தம்பி நீ பின்னாடி நில். ஓகே, லிசன். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிவான். இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன். இந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்தின சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. என்ன போகிற சாமி? கரஸ்பாண்ட் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணும். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும் ஃப்யூச்சரில். சிஸ்டர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும். வெரி குட். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் இந்த ஸ்கூலை விட்டு ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணு. இந்த ஸ்கூலை விட்டு ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணு. இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடாத. தப்பாக சொல்லலை, ஆடியோக்கார் அப்புறம் 2 ஸ்கூலுக்கு போக வேண்டியதாயிரும். தள்ளி ஸ்டார்ட் பண்ணு. காட் பிளஸ் யூ. நல்லா இருந்துச்சா ப்ரோக்ராம்? நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஃபீட்பேக் மைனஸ் வால்யூம். குட் மார்னிங் டு ஆல். அண்ணா மைக் பிடிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். மைக் எப்போதுமே இப்படி பிடிக்கணும். பாடுறவங்க பேசுகிறவங்க மைக் இப்படி தான் பிடிக்கணும். ஜெகன் அந்த ட்ரைனிங்கில் மைக் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எங்கே போனாலும் மைக் இப்படி தான் பிடிக்கணும், இப்படி பிடிக்கக்கூடாது. ஆடியோக்கார் பார்க்குறாரு, மைக்கை கொண்டு பிடிக்க சொல்லி கொடுக்குற ஒரு சீஃப் கெஸ்ட்னா அது நீ தான்டா. இப்படி மைக் பிடிச்சி பேசணும். ஹவ் யூ ஆர் ஹோல்ட் லைக் திஸ். இப்படி தம்பி இப்படி பிடி, தம்பி இப்படி பிடிச்சி பேசு. குட் மார்னிங் டு ஆல். குட். என் பேர் வந்து டொனால்டு கபில். நான் இங்கே 10th ஸ்டாண்டர்ட் நான் 13 இயர்ஸாக அங்கே படிச்சிட்ருக்கேன். எனக்கு என்ன ஆசைனா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத பசங்க நிறைய பேரை நான் படிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். சிஸ்டர், எப்படி ஒரு பிள்ளையை உருவாக்கியிருக்கீங்க. என்னைய மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும். அவனுக்கு ஒரு தலைக்கு மேலத்துக்கு கைத்தட்டு கொடுக்கலாம். அவனோட எண்ணத்தை பாருங்க. சூப்பர்ரா, பேசுறா. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெகன் அண்ணாக்கும் சிஸ்டருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். சிஸ்டர், ஜெகன் அண்ணா, என் தம்பி ஜெகன் சார் சொல்லலை, ஜெகன் அண்ணா, அதான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். சொல்கிறா, எப்படா இருந்துச்சு இன்னைக்கு?
வேற மஜா. அழகா சொல்லிட்டான். அவன் ஸ்லாங்ல சூப்பரா சொல்லிட்டான். ஒரு சினிமா படம் பார்த்துட்டு வந்தா மச்சான் எப்படா இருக்குன்னு கேட்ட உடனே சொல்லுவாங்களே, ஓப்பன் ஃபீட்பேக் சிஸ்டர். ஓப்பனாக சொன்னா பாருங்க, வேற மஜா. சிஸ்டர், திஸ் இஸ் நாட் ஆனுவல் டே. ஆனுவல் டே நடத்தியிருந்தா ஆட்டத்தோட போயிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் டே நடத்தியிருந்தா ஓட்டத்தோட போயிருக்கோம். திஸ் இஸ் மோட்டிவேஷனல் டே. அவன் வாழ்க்கைக்கு உண்டான நாள் சிஸ்டர். இன்னொரு விஷயம் தெரியுமா, விவசாய மக்கள் சொல்லுவாங்க நல்லவங்க வரப்போ மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. நேற்று எப்படி மழை பார்த்தீங்களா? நல்ல மழை. ஓகே, இன்னைக்கு கிளைமேட் பாருங்களேன், நமக்காக வெயில் வராமல் இருக்கு, வெயில் இல்லாமல் இருக்கு, ஏசி போட்ட மாதிரி இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க் காட். விவசாயி மக்கள் நல்லா இருக்கட்டும். சூப்பரா மஜா. தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். காட் பிளஸ் யூ. என் தங்கச்சியில் 2 பேர் ஃபீட்பேக். பாப்பாவா? குட் மார்னிங் டு ஆல். நான் 6th இருந்து இங்கே படிக்கிறேன். என் பேர் யுவஸ்ரீ. சொல்றா குட்டி. என் தங்கச்சி யுவஸ்ரீ ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. என்ன பண்ண என்ன பண்ணாமல் இருக்க போற நீ? அண்ணா ப்ரோக்ராமுக்கு அப்புறம் என்ன மாற்றம்? இதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முயற்சி எடுப்பேன், எம்பிபிஎஸ் ஆகி அதில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக மருத்துவம் பார்ப்பேன். அவர் மக்களே, சீக்ரெட் ஆர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சீக்ரெட் ஆர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எம்பிபிஎஸ் படித்து நான் ஃப்ரீயாக மருத்துவம் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி வந்த பையன் படிக்க முடியாதவங்கள நான் ஃப்ரீயாக படிக்க வைப்பேன். சிஸ்டர், இந்த ஸ்கூலில் மனிதர்களை உருவாக்கவில்லை, மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். அதுதான் கிறிஸ்டியன் ஸ்கூல். கங்க்ராச்சுலேஷன். குட். சொல்லு பாப்பா, நல்லா இருந்துச்சா பாப்பா ப்ரோக்ராம்? ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. வெரி குட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாப்பா. பாப்பா வாங்க சார். 6th ஸ்டாண்டர்ட் உட்காந்துருக்காங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு என் தங்கச்சி என் தம்பியில் யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்கிறாங்களான்னு, கை தூக்குறாங்களான்னு கேட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க. 6th குட்டீஸ்களுக்கு எப்படி போயிருக்குன்னு கேட்கலாம். மைனஸ் வால்யூம். சொல்லு பாப்பா. குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் ஹீனா. ஐ எம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மிஸ் சிஸ்டர் சரோஜினி. தேங்க் சிஸ்டர். என்னை எப்போவுமே சொல்லுவாங்க பேச வராது அப்படின்னு, ஆனால் இப்போ தோணுது ஜெகனண்ணா மாதிரி பேசி சிஸ்டர் முன்னாடி பேசணும்னு. கிரேட் கிரேட் சிஸ்டர். ஜெகனண்ணா மாதிரி, ஜெகனண்ணா விட அதிகமாக பேசோடா குட்டி நீனு. ஆல் தி பெஸ்ட் குட்டி, ஆல் தி பெஸ்ட். ப்ரோக்ராம் எப்படி பாப்பா இருந்துச்சு? நான் நிறைய பேரோட மோட்டிவ் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த மோட்டிவ் யா சொல்லு பாப்பா, நல்லா பேசுற. சொல்லு, ஃபுல்லாக சொல்லி முடி. நிறைய பேர் இன் ஒன் வேர்ட் தேங்க்யூ அண்ணா. காட் பிளஸ். தன்னா தேங்க்யூ அண்ணா. என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. காட் பிளஸ். தேங்க்யூ பாப்பா. பாப்பா வா. காட் பிளஸ் யூ பாப்பா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். தேங்க்யூ பாப்பா. வாங்க வா செல்ல குட்டி, வா வா குட்டி. வெரி குட். தேங்க்யூ அண்ணா. என் சொந்த தங்கச்சி கூப்பிட்ட மாதிரியே கூப்பிட்டா பாரு அண்ணா. வாடா குட்டி வா. பாப்பா இங்கே நில்லு பாப்பா. எல்லாத்துக்கும் முன்னாடி நீ நிற்கணும் தங்கச்சி. சொல்லு பாப்பா. இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்ததில்ல. இதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன், எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்பேன். அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? மைக்கில் சொல். லைப்ரரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு. அண்ணா ப்ரோக்ராமில் என்ன கற்றுக்கிட்ட? உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். வெரி குட். அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்க போகிற? என்ன அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு அவங்கள பார்த்துக்குவேன். என்ன பெற்றோரே, இந்த வயசில் இந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். பெருந்தன்மையான வார்த்தைல இதானே வேணும். சும்மா ஆட்டம் பாட்டம் இல்லை, ஸ்கூலு இதுதான் கொடுக்கணும். மயிலு சூப்பராக பேசுகிற மயிலு, நல்லா பேசுகிறடா குட்டி. சூப்பர். அண்ணா பிடிச்சிருக்கா ஜெகன் அண்ணாவை? ஜெகன் அண்ணா ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. ஜெகன் அண்ணா இப்போ முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். போகிறேன், ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு எப்போ வர? 1 week. 1 வீக்கில் திரும்பி வரவா? ஜெகன் அண்ணா போயிட்டு 1 வீக்கில் வரணுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை உங்கள் ஸ்கூலுக்கு அண்ணா வரட்டும்? எத்தனை தடவை வர? உங்கள் இஷ்டம்ண்ணா. எப்போனாலும் வாண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி மைக்கில் பேசினல பாப்பா, அதுவே கெத்து தான் பாப்பா. செம. என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாங்க சார், வாங்க. மைனஸ். தேங்க்யூ ஃபார் பின் ட்ராப் சைலண்ட். சூப்பர். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் கேசர் ஜோன்ஸ். இப்போ எனக்கு
கிரிக்கெட்டர் ஆகணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கிரிக்கெட்டர் இருந்தாலும் நான் ஏழை மக்களுக்கும் அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கும் உதவி செய்யணும்னு இப்போ எனக்கு ஆசை வந்திருக்கு. அப்புறம் நான் கிரிக்கெட்டராக இருந்தாலும் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தணும். அதில் ஏழை பசங்களுக்கும் அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கும் ஃப்ரீயாக படிக்க வைக்கணும். அதுதான் இப்போ எனக்கு ஆசை. வெரி குட். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண எங்கள் பிரின்சிபல் சிஸ்டருக்கு தேங்க்யூ அண்ட் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டருக்கும் தேங்க்யூ. அண்ணா ப்ரோக்ராமில் வேறு என்ன கற்றுக்கிட்ட? அண்ணா ப்ரோக்ராமில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? அம்மா அப்பாவை மதிக்க சொல்லி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீடு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. எப்போ சொந்த வீடா மாறும்? நான் பெரியவனாகி அடுத்த வருஷமே கன்ஃபார்ம் கட்டுவேன் நான் சொந்த வீடு. எஸ். உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா யாரு? அம்மா அழுகுறாங்க பார். சொல்லிடு அம்மாட்ட, உன் பிள்ளை நான் தான் உனக்கு சொந்த வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லு. மா உன் பிள்ளை நான் தான்மா உனக்கு சொந்த வீடு கட்டி கொடுப்பேன். God bless you. இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். God bless. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. இன்னொரு தடவை சொல்லு. தேங்க்யூ அண்ணா. இன்னொரு தடவை சொல்லு. தேங்க்யூ அண்ணா. பூமரம் சிந்தா நிழலையும் நீயே. God bless you. Love you. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸில் யாராவது ஒரே ஒரு டீச்சர்ஸில் ஃபீட்பேக், டீச்சர் சார்பில் சிஸ்டர் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ப்ரோக்ராம் தெரியல, நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஜென்ஸ் ஸ்டாஃப் லேடி ஸ்டாஃப் டீச்சரில் யாராவது ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமை பற்றி எத்தனை ப்ரோக்ராம் எத்தனை ஈவெண்ட் இந்த ஸ்கூலில் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. பெண்கள் ஆசிரியர் சார்பில் ஒருத்தர், ஆண்கள் ஆசிரியர் சார்பில் ஒரே ஒருத்தவங்க டீச்சர்ஸ். இந்த ப்ரோக்ராமை ஒரு ஆசிரியராக நான் எப்படி பார்க்குறேன், இந்த ப்ரோக்ராமை எங்கள் சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணாங்க. சொன்னாங்க ஒருத்தர் வருவார்னு, நாங்கள் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணோம். ஒரு ஆண் ஆசிரியராக இந்த ப்ரோக்ராமை நான் எப்படி பார்க்குறேன் சார்? சென்டர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம எல்லாரும் பல வேலைகளுக்கு மத்தியில் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னால் அதுவே கடவுளுடைய பெரிய கிஃப்ட் தான். எங்கள் பிள்ளைங்களுடைய கண்ணீரில் இந்த டைம் நான் நனைஞ்சிட்டேன். எங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். உண்மையாகவே என்னுடைய கண்ணீரும் அதிகமாக இருந்துச்சு. அண்ணனுடைய வார்த்தைகள் மோட்டிவேஷன் வார்த்தைகள் மட்டுமல்ல, மனதை தொட்டு மனதை மாற்றக்கூடிய மாற்றம். இதற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகளிலும் சரி, பெற்றோர்களிலும் சரி, ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்போம் என்று எங்களுடைய பிரின்சிபல் அவர்களுக்கும் முதல்வர் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் உறுதி கூறுகிறேன். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் அண்ணனைப் போல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதாக வருவார்கள். அதற்கு இந்த ப்ரோக்ராம் மிக பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பெண்கள் ஆசிரியரில் ஒரே ஒரு ஆசிரியர், பெண்கள் ஆசிரியரில் ஒரே ஒரு ஆசிரியர். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்த எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்கள் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எங்களுடைய பள்ளி மாணவர்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும், ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லாமலேயே எங்கள் பிள்ளைங்கள் இவ்வளோ இமோஷன் பட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய கஷ்டத்தை உணர்ந்து இங்கே வந்திருக்கும் அண்ணா ஜெகன் அண்ணா அவர்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் அவர்கள் உள்வாங்கி ஒரு மாணவர்கள் கூட இந்த நொடியில் அவர்கள் உணர்ந்து அதை அழுகாமல் இருந்த மாணவர்கள் யாருமே இல்லை என்று இந்த நேரத்தில் நான் பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். மேலும் பெற்றோர்களும் நீங்களும் எவ்வளவோ ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் மாதிரி இறுதி வரை நீங்களும் வெயிலை பொருட்படுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுடைய நோக்கத்தை உணர்ந்து இவ்வளவு நேரம் அதிக வேலைகள் இருந்தாலும் அவற்றை அனைத்தையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் மாணவர்களினுடைய உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த ப்ரோக்ராம் நல்ல முறையில் நடைபெற ஊக்க காரணமாக உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும்
இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். Thank you so மேலும் much. ஜெகனண்ணா அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. டீச்சர்ஸ், உங்கள் போர்டில் நான் சொல்கிறத எழுதி போட்டுருங்க, அதை அழிக்காதீங்க. 360 நாளும் சாக் பீஸை நனைச்சி எழுதுவீங்கல்ல, தண்ணியில் நனைச்சி, சாக் பீஸை தண்ணியில் நனைச்சி நான் சொல்கிற 6 சீக்ரெட்டை இப்படி எழுதி போடுங்க. ஓகே, நான் எழுதுனது. ஜெகனை இங்கே கூப்பிட்டாங்க, சரோ சிஸ்டர், சுப்பீரியர் சிஸ்டர். முயற்சி முயற்சி. நான் இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் பயிற்சி. எக்ஸாமில் ஆவாங்க தேர்ச்சி. மார்க்கை பார்த்த உடனே மகிழ்ச்சி. அதுதான் உங்கள் ஸ்கூலுடைய வளர்ச்சி. நின்று போகாமல் நான் வருவேன். தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி. இந்த 6 சீக்ரெட் நான் எழுதுனது. முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தொடர்ச்சி. இதை தோசை ஊற்றுறது கூட யூஸ் பண்ணலாம். வீட்டோட கிச்சனுக்குள்ளே போகிறது முயற்சி. ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து தோசை மாவை எடுத்து ஊற்றுறது பயிற்சி. தோசை நல்லா வந்த உடனே தேர்ச்சி. அதை வீட்டுக்காருக்கு வச்ச உடனே மகிழ்ச்சி. அப்புறம் தோசை ஊற்றுறதுல வளர்ச்சி. அப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஊற்றணும். தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி. இதை உங்கள் தொழிலில் யூஸ் பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்கிறது முயற்சி. அந்த தொழிலில் நெளிவு சுழிவு வர்றது பயிற்சி. தொழில் ஆகும் தேர்ச்சி. பணம் வந்தவனே மகிழ்ச்சி. பிஸ்னஸ் ஆகும் வளர்ச்சி. அது நின்று போகாமல் அதே தொழிலில் பண்ணணும். தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி. இது எல்லாம் சேர்ந்ததான் மை நிகழ்ச்சி. இதை போர்டில் எழுதி போட்டு பை ஜெகனண்ணான்னு எழுதி போட்டுருவீங்க. அப்போ அதை 360 நாள் அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு யாருங்க அவன் வரும்? அப்போ என்னை இன்னைக்கு ஒரு நாளில் மறக்க மாட்டாங்கல்ல, நான் சொல்கிறத மறக்க மாட்டாங்கல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே இருக்கிற அம்மாமார்களில் ஒரே ஒரு ஃபீட்பேக், அப்பாமார்களில் ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும். நாங்கள் என்ன நினச்சி வந்தோம், ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னுவோம். யாராவது ஒரு அப்பா ஒரு அம்மா யாராவது ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்லி முடிக்க போகிறோம். இன்னும் 5 மினிட்ஸில் நான் முடிக்க போகிறேன். அதனால் அப்பா அம்மாமார்கள் சார்பில் குட் மார்னிங் எவ்ரிவன். எஸ், இந்த ஃபீட்பேக்கு அப்பாவோட ஃபீட்பேக் யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் சேருக்கு போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலில் இருந்து ஓடியில் வந்திருந்தேன். அப்போ ஓகே, நான் வந்து ஒரு 10 o'clock என் பையன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு 10 o'clock வரைக்கும் தான் நான் இருப்பேன்ப்பா. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் டே நான் ஓடியில் வந்திருக்கிறதால நான் சென்சஸ் எடுக்க போயிடுவேன் ஐயோ அப்படின்னு சொன்னேன். ஒரு 10:30 or 10:45 போல் எங்கள் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆஃப் டே சிஎல் போட்டுருங்க சார், நான் சென்சஸ் எடுக்க போகல, ஓகே எங்கள் பையனோட ஸ்கூலில் இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னாக்கா நான் வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கும், மீட்டிங் நினச்சி வந்தீங்க. ஆமாம், டான்ஸ் ஆடும்போது கூட நினச்சேன் எதுக்காக இப்போ சும்மா டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்க, அவர் பேசி வச்சா நம்ம கேட்டுட்டு உடனே போயிடலாம்ல. என்னை வரவேற்கிறதுக்காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாம், எனக்கு ஓப்பனாக அதுதான் நான் நினச்சேன். சும்மா எதுக்கு டான்ஸ் ஆட வச்சுட்டு ஓப்பன் ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்படிதாங்க சிஸ்டர் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தது இல்லை இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் டைம் போக 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 எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு ரியலாகவே ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களை உணர்த்துறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க பேரண்ட்டை வந்து எப்படி பார்த்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு. உண்மையிலே வந்து இந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு நான் ஒரு பேரண்ட்டாகவே இல்லை, எங்கள் அம்மாவுடைய மகளாக நான் மாறி என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து நான் ரியலாக உணர்ந்தேன் இந்த இடத்துல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என் பையனுக்கு வந்து நீங்கள் சொல்லும் பொழுது என் பையன் நினச்சிருப்பான் நம்ம அம்மா என்ன வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, நம்ம அம்மா கவர்மெண்ட் டீச்சர், அந்த ஃபீல் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போயிட்டு தான் என்னைக்கு ஒரு கவர்மெண்ட் அரசாங்க பள்ளி ஆசிரியராக என்னை உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து அவன் எனக்கு நன்றி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மனசார இந்த இடத்துல உட்கார்ந்து என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கூலி வேலைக்கு போயிட்டு என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களே, அதுக்காக நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மிக்க நன்றி. Thank you so much. Thank you so much. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் இடத்துல பார்த்தோன்னா ப்ரேயர் மீட்டிங்கில் அழுது பார்த்துருக்குறேன். நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நிறைய ப்ரேயர் நடக்கிறப்ப மனசு உடஞ்சி அழுவாங்க, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ரியலாக ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட எமோஷ்னல்ஸை ஸ்பெசிஃபிக்காக என் பையன் அழுததை நான் மனசார சந்தோஷப்பட்டு பார்த்தேன். ஒரு அருமையான நான் பார்க்கல, பையன் உணர்ந்து அழுததை பார்த்து
ஒரு தாய் சந்தோஷப்பட்டான்றா பாருங்க, ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். என் மகன் உணர்ந்து அழுததை பார்த்து ஒரு தாயாக நான் சந்தோஷப்படுகிறேன். என் பையன் அழுதா ஜென்ரலாக பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. ஐயோ என் பையன் அழுறான். நான் ஒரு % கூட வந்து நான் கவலைப்படவே இல்லை. Awesome. என் பையன் அழுததை இங்க உட்கார்ந்து நான் ரசிச்சேன். ஓகே, அவனுடைய மாற்றமும் அவனுடைய வழி திருந்திட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய கைத்தட்டு. வெரி குட். என் பையனுக்கு அந்த ஃபீல் ஆகுதேன்னு ஒரு சந்தோஷம். என் பையன் அதை உணர்றானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணு வந்து இங்க படிக்கலையே அப்படின்னு இந்த நிமிஷம் நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன் அல்ல போகுது உங்களுக்கு. அவளுடைய படிப்புக்காக நான் கவலைப்படலை. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவளுக்கு ஏற்படலையே, அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்க தவறிட்டேனேன்னு இந்த இடத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சிஸ்டர். சாரி. மேம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏபிஜே அப்துல் கலாம், அதாவது நான் ரிலிஜியன் பேசல, ஒன்று சொல்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் படித்தது வந்து ஸ்வாட்ஸ் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தார் ராம்நாட்டில். அவர் திருச்சியில் படித்தது சென்ட் ஜோசப் காலேஜ். அப்துல் கலாம் பாருங்களேன், அவர் இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு புக்கு வாங்கி கொடுத்தது சிவசுப்பிரமணிய ஐயர். அவர் படித்த ஸ்கூல்லாம் பாருங்கள், கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் அப்துல் கலாம் படிச்சிருக்கார். உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்கூலை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வரதுக்கு நீங்கள் பாடு பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பண்ணுவீங்களா? இந்த ஸ்கூலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. அப்பா அம்மா, இந்த ஸ்கூலுக்கு நான் உதவி செய்வேன். இது எங்க ஸ்கூல்யா? கை கீழே போடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர், இந்த பேரண்ட்ஸ், எந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வரலையோ, ஒரு தப்பு பண்ணாக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா? உங்களுடைய வார்த்தையை மதிச்சு இத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்கோம். அதனால எந்தெந்த பேரண்ட்ஸ் வரலையோ அவங்க எல்லா பேரண்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க சிஸ்டர். இல்ல பெரிய கைத்தட்டு கொடுங்க. பாவம் இல்ல, இவ்வளவு செலவழிச்சு ஒரு அம்மா பணம் செலவழிச்சு. இல்ல நல்லா இருக்கு, இது அப்படியே இருங்க. இல்லைங்க சிஸ்டர், நான் வேட்டவலத்துல இருந்து வரோம். கிறிஸ்டியன் ஏரியாவில இருந்து பார்த்தும் பொழுது எல்லா குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். 2 குழந்தைங்க மட்டும் அப்படியே அங்கேயே உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சது. பாத்தீங்களா, எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்களே. இல்லை அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க 2 பேர் அங்கே உட்கார்ந்து இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே போல் அமளி அவங்க அம்மா அக்கா போயிட்டாங்க. அவங்களும் கடைசி நேரத்தில் வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியுதாடா அவங்க ஏன் சொல்றாங்கன்னு? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல பேரண்ட்டை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா இல்லாதனால கஷ்டப்படுது அந்த குழந்தைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்திருக்கணுன்றாங்க. உண்மையிலே அவங்க இப்போ என் பையன் வரும்பொழுது வராத குழந்தை அங்கே உட்காந்து அழறான் இல்லைங்க சார், அது எவ்வளோ பெரிய வலி. வந்திருக்கணும்ல. அந்த பேரண்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க பனிஷ்மெண்ட் இல்லை யாருன்னு கண்டுபிடிச்சலாம். இருங்க விஷயம், எந்த பேரண்ட் வரல, எங்க அம்மா அப்பா வரலன்றவங்க எந்திரி. ரஃபேல் கெட் அப். எந்திரிடா. போச்சு. கண்டிப்பா டீச்சர்ஸ் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க. கரெக்ட் சார். பிடி சாருங்க, நிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியாதவங்க ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு 3 குழந்தைங்க கஷ்டப்பட்டதை நான் கண்ணால பார்த்தேன். இப்படி திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார். திருப்பி எடுத்துக்கோங்க. அவங்க பேரண்ட்ஸை கண்டிப்பா இல்ல இவங்களே போய் இன்னைக்கு அம்மா வரலையான்னு கேட்டேன். நீங்க வந்தனால உங்க பிள்ளை தப்பிச்சிருச்சு. உங்க பிள்ளை தப்பிச்சிருச்சு. இல்லாட்டி உங்க பிள்ளையோட நிலவரம் இதே தான். ஹாயா வந்துட்டீங்களா? ஆயா வந்துட்ட. ஒண்ணு இல்ல, பேரண்ட்ஸ் ரிலேட்டடா யார் வந்தாலும் ஓகேம்மா. வெரி குட். இல்ல ஆயா வந்தாலும் ஓகே. யாராவது ஒரு ஆளாவது வேணும். செடிக்கு குச்சி கட்டுறதுக்கு ஆஸ்டர் அவங்க சொல்ற மாதிரி யூ ஹேவ் டேக் சுப்பீரியர். பாத்தீங்களா, சூப்பர் டீச்சர். தேங்க்யூ டீச்சர். காட் பிளஸ். லாஸ்ட் அப்பாக்கள்ல ஒரே ஒரு அப்பா ஃபீட்பேக். அப்பால ஒரு 2 வார்த்தை. எல்லோருக்கும் வணக்கம் சார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்திருந்தாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. ஓ வெரி குட். எல்லாம் ஆட்டம் பாட்டுன்றதால நானும் கூட வேண்டாம் இருப்பா தான் வந்தேன். ஆத்தாடி, உண்மையான ஃபீட்பேக். ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எப்பயே படிக்கிறேன். அதான் மோட்டிவேஷனல் தானே போட்டுருக்கு. மோட்டிவேஷனல்னா என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. எனக்கு படிக்க தெரியாது. ஓ படிக்க தெரியாது. தமிழ் படிப்பேன். சிஸ்டர் நிமிட்டு தமிழ்லையும் போட்டு விட்டுருங்க. தன்னம்பிக்கை. ஆமா. அவருக்கு படிக்க தெரியாதா? என்னைய பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு ஏதோ ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க போல. என்ன ஓகே கண்டிப்பா எல்லா பேரும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம் யாருக்குமே தெரியாது. இனி அடுத்து என் போட்டா எவ்வளவு பேர் வருவீங்க? அடுத்து ஜெகன் வராருன்னா எத்தனை பேர் மக்களை கூட்டு வருவீங்க? ரொம்ப சார். ஜெகன் வராருன்னா எத்தனை பேர் மக்களை கூட்டு வருவீங்க சார்? நீங்க யாரும் கூப்பிட தேவையில்ல சார். இவங்க சொன்னவே போதும் சார். பாத்தீங்களா சிஸ்டர், இத்தனை சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன் சிஸ்டர். சுப்பீரியர். அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கவுங்க அப்பா, நான் பக்கத்து வீட்டில் பையன் அம்மா அப்பா, அவங்க அப்பா அவங்க திட்டுவான். அம்மா அப்பா வந்தாங்க, அவங்க வரல பாரு, என்ன என் மானம் போச்சு, அவன் பையன் திட்ட எல்லாமே திரும்ப தானே வந்துடுவாங்க. இதுக்கு வெரி குட். வரல பாருங்க அவங்க, அதுவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். வரல பாரு, அதுவே பனிஷ்மெண்ட். எப்படி பேசுறாரு பாருங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராதே பனிஷ்மெண்ட்.
செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் குழந்தை செல்வம் இதை விட்டுட்டு என்ன செல்வம் கடைசியில் தான் வந்து போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போடு நானும் வந்தேன். அண்ணே என் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டார். பிரின்சிபல் பேச வேண்டியதை பூரா அவர் பேசிக்கிட்டு இருக்கார். வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூண்ணே அண்ணே, அருமையா பேசினேன். லவ் யூண்ணே. தேங்க்யூண்ணே. லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் அப்படியே உங்க இடத்துக்கு போங்க. எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. இதை எடுக்கவே மனசு இருக்காது போல. அடுத்த ப்ரோக்ராம் வரைக்கும் இருக்கட்டும், போறப்ப பார்த்துட்டு போட்டோம். நல்லது. நன்றி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜெகனண்ணா கிளம்ப போடிய நேரம் வந்துருச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபார் ஆல் யுவர் கோஆபரேஷன் அண்ட் பிடி சார் அண்ட் பெற்றோர்கள் அண்ட் ஆல் மை தம்பி தங்கச்சி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஜெகனண்ணா திரும்பி அடுத்து எப்போ வருவேன்னு தெரியாது. கிட்டத்தட்ட என் ஊர்லேருந்து இங்கே 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காரில் வந்தேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், everything is easy when you are busy. Nothing is easy when you are lazy. Don't be lazy on life. Always busy on life. When your signature change into autograph, that is success in a life. Now your signature, future your signature going to be autograph. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நீ சிரித்து பார் கண்ணாடியில், உன்முகம் உனக்கு பிடிக்கும். அதே மற்றவர்களை சிரிக்க வைத்து பார், உன்முகம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் என்று சொல்லி, தற்செயலாய் வரதல்ல வெற்றி, தன் செயலாய் வரதே உண்மையான ஒரு வெற்றி. தற்செயலாய் வரதல்ல வெற்றி, தன் செயலாய் வரதே உண்மையான ஒரு வெற்றி என்று சொல்லி, வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனுக்கும், என் தொண்டுக்கும் தொண்டைக்கும் சாமி கும்பிட்டுக்கோங்க. என் தொண்டுக்கும் தொண்டைக்கும் சாமி கும்பிட்டுக்கோங்க. என் அம்மா என்னை வீட்டிற்காக பெற்று போடவில்லை, இந்த நாட்டிற்காக பெற்று போட்டுள்ளார். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக அந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கும் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி சீக்ரெட் ஆர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆவூர், தி கிரேட் சிம்பிள் அண்ட் சாம்பிள் சரோ சிஸ்டர் அவர்களுக்கும், சுப்பீரியர் சிஸ்டர் அவர்களுக்கும், பிடிஏ மெம்பர் அவர்களுக்கும், சாந்தி சிஸ்டர் அவர்களுக்கும், தி ப்ரோக்ராம் ஆல் த ஃபேக்கல்டிஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய அனைத்து அம்மா அப்பா, ஆடியோ டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டெக்னீஷியன், டிஜே அண்ட் ஆல் மை தம்பி தங்கச்சிகளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய தொண்டுக்கும் தொண்டைக்கும் சாமி கும்பிடுங்க. என் மூச்சு எப்போ போனாலும், என்னுடைய மூச்சு ரோட்டில் போகக்கூடாது, ஆஸ்பத்திரியில் போகக்கூடாது, மாணவர்களுக்கு முன்னாடியே மோட்டிவேட் பண்ணுறப்ப தான் என் மூச்சு போகணும். 1850 மேடைகள், 1,25,00,000 மாணவர்கள், 24 வருஷமாக நான் ஃபுல் டைம் மோட்டிவேஷனல் பண்ணுறேன். என் தாய் என்னை வீட்டிற்கு பெற்று போடவில்லை, இந்த நாட்டிற்கு பெற்று போட்டு உள்ளார். ஜெகனண்ணா உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கல, வார்த்தை கொடுத்துருக்கேன். ஜெகனண்ணா போதிக்கும் போது புரியாத விஷயம் வாழ்க்கையில் பாதிக்கும் போது புரியும். ஜெகனண்ணா போதிக்கும் போது புரியாத விஷயம் வாழ்க்கையில் பாதிக்கும் போது புரியும். ஜெகனண்ணா போதிக்கும் போது புரியாத விஷயம் வாழ்க்கையில் பாதிக்கும் போது புரியும் என்று சொல்லி, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. தானத்தில் சிறந்த தானம் கண் தானமா? இல்லை. இரத்த தானமா? இல்லை. அன்னதானமா? இல்லை. தானத்தில் சிறந்தனம் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம், 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 சமாதானம் என்று சொல்லி, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்று சொல்லி, வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனுக்கும், என் அன்பு பெற்றோர்களுக்கும், என் அன்பு தம்பி தங்கச்சிகளுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுவது உங்களின் நான் ஜெகனண்ணா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஐ லவ் யூ ஆல். அவர் மக்களே, வாசக்காரங்களா, லவ் யூ ஆல். பாய். I love you all. I miss you all. Janana always with you, my sweetheart. All the best. ஜெயிச்சிருவேன்னு சொன்னா அந்த உலகம் நம்பாதுரா. ஜெயிச்சவன் சொன்னா மட்டும்தான் அந்த உலகம் நம்பும். ஜெயிச்சிரு. ஓகே. Love you all. Love you all. All the best. Thank you so much. Hey. Thank you. Thank you so much, Kutis. Love you all. Hey. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Sit down. Hey. Thank you. Sit.
சிட் டவுன் ப்ளீஸ். அவங்க ஃபீட்பேக் கொஞ்சம் கேளுங்க. நேஷனல் anthem போட்டதுக்கு அப்புறம் தான் போகணும். சிட் டவுன், சிட் டவுன். என் அன்பு தம்பி தங்கச்சிங்களா, பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பி சிட் டவுன். ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் டேக் யூர் சேர், டேக் யூர் சேர், டேக் யூர் சேர். சைலண்ட். குட். சூப்பர் டீச்சர். டீச்சர் கொடுங்க. யாமா. Thank you, sir. I extend my sincere and thanks to our respected correspondent, Reverend Mr. James Murray, for your constant encouragement, visionary leadership, and unwavering support in organizing this enriching program. Thank you, dear sister. My heartfelt appreciation to our respected Reverend Sister Sarojini, our principal, for the excellent leadership, meticulous planning, and continuous efforts in providing opportunities that inspire and shape the future of our students. Thank you, dear sister. A special thanks to Mrs. Mary Rajeshwari, our PTA President, for your constant support, valuable guidance, and wholehearted cooperation. Thank you, ma'am. I also express my sincere gratitude to all our teaching and non-teaching staff for their dedication, teamwork, and tireless efforts in making today's program a grand success. Thank you, my dear teachers. A special word of thanks to our dear students. Your enthusiastic participation, attentive listening, and disciplined behavior made this motivational session truly meaningful. May you treasure today's lesson and let them guide you towards a bright and successful future. Thank you, my dear shining stars. I would also like to thank our beloved parents for their unwavering support, trust, and cooperation. Your encouragement is invaluable in nurturing the dreams and aspirations of your children. Thank you, dear parents. மேம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். செக்ரட் ஆர்ட் வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும், டிசிப்ளின் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்றது அந்த ஃபேக்கல்ட்டியோட இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கலாம். யூ ஹேவிங் எ வெரி குட் இங்கிலீஷ். காட் பிளஸ் யூ. குட். Thank you, sir. As we conclude this wonderful program, let us carry the inspiring message we have received today into our today lives. May we always believe in ourselves, embrace challenges with courage, and strive for excellence in everything we do. Thank you all, and have a fabulous day ahead. Thank you. Once again, principal sister. Yeah. பாசத்திற்கும் மதிப்புக்குரிய என் அன்பு பெற்றோர்களே, அன்பு தம்பி ஜெகன் அவர்களே, எனக்கு தம்பி அவங்க, அதனால தான் தம்பின்னு சொன்னேன். என்னுடைய அன்பு அக்கா பிடிஏ பிரசிடெண்ட், எப்போவுமே என்னோடு இருந்து எல்லா விஷயத்துலேயும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க. என்னுடைய அன்பு சிஸ்டர் ஜேம்ஸ் மேரி மற்றும் என்னோடது நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை எடுத்து கூறி, என் அன்பு மாணவ குழந்தைகளை இந்த விதத்தில் பார்த்து கண்ணீர் வடித்த முதல் நாள் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள். எனக்காக நான் கண்ணீர் விடவில்லை, என் அன்பு குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்காக பெரிதும் சிரமப்பட்டு மதுரையிலிருந்து இங்கே வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை வந்து நம்முடைய ஒரு குட்டி வில்லேஜில் கொண்டு வருது ஈஸி கிடையாது. ஆனால் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். God has done a great mystery here. கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ஜெகன் தம்பியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய குழந்தைகளை மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே உணர்ந்துட்டேன். நாளையிலிருந்து இல்லை, இன்னையிலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து என் குழந்தைங்கள் சாதாரணமான குழந்தைகள் இல்லை, அவங்க சரித்திரம் படைக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னுடைய அன்பு பெற்றோர்கள் நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. ஒரு அப்பா சொன்னாங்க, ஆட்டம் பாட்டம் அதுதான் நினச்சேன். யூசி பள்ளியில் கல்வி கொடுக்கறது மட்டும் நீங்கள் படிப்புன்னு நினைக்கக்கூடாது. ஸோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் இருந்தால் தான். ஸோ இப்போல்லாம் மென்டல் ஹெல்த்தில் வந்து பிள்ளைங்க வந்து சிக்காகிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ மொபைல், லேப்டாப், ஆல் தி எலக்ட்ரானிக் திங்ஸ். சரியா? என்னுடைய ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். எனக்கு ரெண்டுமே வேணும், கரிக்குலமும் வேணும், கரிக்குலமும் வேணும். ஸோ உங்களுடைய மைண்டில் அப்படி ஒரு தப்பான நெகட்டிவ் தாட் இருந்தால் ஜஸ்ட் ரப் இட்.
எனக்கு படிப்பும் வேணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் வேணும். சரியா? படிப்பு மட்டும் படிச்சுட்டே இருந்தால் என் பிள்ளைங்க மெண்டல் ஆயிடுவாங்க. ஸோ என் பிள்ளைங்க அது வந்து உங்கள் குழந்தைங்க கிடையாது. 650 பிள்ளைங்களும் என் குழந்தைங்கன்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ரோக்ராம் நான் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணுறது எனக்கும் மேலே இருக்கிற தெய்வத்துக்கும் தான் தெரியும். அதனால் உங்ககிட்ட அப்படி ஒரு சின்ன ஏதாவது இருந்தால் என்கிட்ட யூ ஜஸ்ட் கம் அண்ட் டெல் மீ. அழகாக ஜெகன் தம்பி சொன்னாங்க, இன்றைக்கி தலை குனிஞ்சு தெய்வத்தை வந்து வணங்கினோன்னா நம்ம யாருக்கு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க தேவையில்லை. அதனால் நான் எப்போவுமே உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்கிறது, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி தாட்டு, ஜீசஸ், மேபி யோ அல்லா, யோ முருகன், ஜஸ்ட் ப்ரே டு காட் பிஃபோர் எவ்ரி ஈவெண்ட். Yesterday we had a good rain, but I prayed to God. I do not know tomorrow's program. I was thinking, I called that Anna also, Raja Anna. எப்படி ப்ரோக்ராம் இருக்க போது பயமாக இருக்குன்னு அண்ணா சொன்னாங்க, பயப்படாதுங்க மழை நின்றும். I got so many SMS at night, don't worry, rain will get stopped. சரியா? அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவர் தம்பி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பெற்றோர்களாகிய நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகளாகிய அந்த சின்ன சிறு பட்ஸ்களை ஃபாலோ பண்ண நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் உறுதுணைக்கு ரொம்ப நன்றி. ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோ எடிட்டர், ஸோ ஆடியோ, தட் புகழ், பத்ரோஸ் சார், ஃபார் ஆல் த பிரதர்ஸ், I thank you so much. So wish you all the best. So try to live your life as a best one. Thank you. சிஸ்டர், எனக்கு இந்த ஊரையும் ஊர் மக்களையும் ரொம்ப பிடிச்சிருச்சு சிஸ்டர். அதனால் எப்போ எந்த ப்ரோக்ராமுக்கு, எந்த ஆனுவல் டேக்கு, எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி, இமயத்தில் இருந்தாலும் ஊர், ஐ வில் பி ஹியர் ஃபார் யூ ஆல். லவ் யூ ஆல். பாசமான மக்கள், உங்களுக்காக நான் வருவேன்டா, கண்டிப்பாக நான் வருவேன். நான் 2 விஷயம் பார்த்து பேச மாட்டேன். ஒன்று, மணி பார்த்து பேச மாட்டேன், மணி பார்த்து பேச மாட்டேன். இந்த மணி பார்க்காதனால தான் இன் மை லைஃப் so many of people in my life. இந்த மணி பார்க்காதனால தான் ஐ எம் ஹேவிங் so many of people in a life. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாகட்டே இருக்கட்டும் என்று சொல்லி, பவர்ஃபுல் பர்சன் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் இல்லை, பவர்ஃபுல் பர்சன் கம் ஃப்ரம் புவர் ஃபேமிலி என்பதில் மறந்து விடாதீர்கள். we have to be very proud to be a Indian. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோன்னா, நம்ம இந்தியன் ஆர்மியில் எத்தனையோ பேர் அங்கே வந்து குளிர்லேயும் வெயிலையும் இருக்கிறாங்க. எப்போவுமே நேஷ்னல் அந்தம் நிற்கிறப்ப எப்படி நிற்கணும்னா, இப்படி கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நேஷ்னல் அந்தம் நிற்கிறப்ப அட்டென்ஷன் சொல்கிறப்ப யூ ஹேவ் டு பி ஸ்டாண்ட் லைக் திஸ். I'm proud to be an Indian. We can stand for national anthem, please. We are proud to be an Indian. We get ready for the national anthem, please. Ready? அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். அண்ணா, என்னோட டிஜேவும் எடிட் பண்ணியிருப்பார், அவரும் மொபைலில் எடுத்துருக்கிறாரு, அவரும் எடிட் பண்ணுவார். நாங்கள் டிஜே எடிட் பண்ணி அனுப்புகிறதும், அண்ணா எடிட் பண்ணி அனுப்புகிறதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர், எல்லா டீச்சர்ஸ்க்கும் அனுப்புகிறீங்க. எல்லா டீச்சர்ஸும் அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க, பேரண்ட்ஸ் ஸ்டேட்டஸாக வைக்கட்டும், பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கட்டும் சிறப்பாக என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் we are waiting for your pro video அண்ணா. கேமராமேன்னா, தேங்க்யூ அண்ணா, thank you so much. Audio,
ஸ்பீக்கர் ரொம்ப நல்லாச்சு. ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சிஸ்டர் கும்பிட்ற ஜீசஸோடைய முதல் எழுத்து ஜே, ஜெகனோட முதல் எழுத்து ஜே, சுப்பீரியருடைய முதல் எழுத்து ஜே, நீ கொண்டாந்துருக்க ஸ்பீக்கருடைய முதல் எழுத்து JBL ஜே. என்ன பண்ணுறது, ஜே தானே நாட்டியம் ஆளுது, ஜே தானே நாட்டியம் ஆளுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டினுடைய முதலமைச்சருடைய முதல் பேரும் ஜேல தான் ஆரம்பிக்குது. சிஸ்டர் வர்டா, ஜே ஆல்வேஸ் அல்டிமேட். தேங்க்யூ. அப்படியே உட்காந்து இருங்க. தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு வரேன் அக்கா. தேங்க்யூ அக்கா. டேக் கேர். பாய். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் அக்கா. தேங்க்யூ சுப்பீரியர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். யாரு? ஓகே ஓகே, அப்போ நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்கள்.